இப்ப நம்ம முதல் பாடலிலிருந்து வரிசையாக அந்த பாடலுக்கான ஆன்லைன் மீனிங்கா நம்ம பார்த்து கொண்டே வரப்போகின்றோம். இருக்கிற நேரத்துல 101 பாடல்களை முடிக்குவதற்கு முயற்சி செய்கின்றேன். பார்ப்போம். இப்ப முதல் பாடல்ல இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மளுடைய பாயிரத்துல இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். கைவல்ய நவநீதம் பாயிரம் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகளால் எழுதப்பட்ட அதனுடைய முதல் ஒன்றிலிருந்து 7 பாடல்கள் தியானம் அல்லது குரு வணக்கம், இறை வணக்கம். முதல் பாடலானது நிர்குண பிரம்மத்தை தியானம் செய்வது. 2வது பாடலானது சர்க்குண பிரம்மத்தை தியானம் செய்வது. 3வது பாடலானது குருவிற்கான வணக்கத்தை சொல்லுவது. 4வது பாடலும் குருவினுடைய வணக்கத்திற்கு பின் அதனால் பெறக்கூடிய பலனையும். 5வது பாடல் அதிகாரி எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற லட்சணத்தையும். 6வது பாடல் 7வது பாடல்ல அவர் என்ன சொல்றாரு, நான் என்ன இந்த புத்தகத்துல இந்த நூல்களின் மூலியமாக என்னதை கொடுக்க போகின்றேன், அதை எவ்வாறு கொடுக்க போகிறேன் என்பதையும் தெளிவாக விளக்கியிருக்கார். விஷய பேதம் என்ன, பலன் என்ன, அதிகாரி லட்சணம் என்ன, குரு வந்தனம், சர்க்குண பிரம்மத்தோடைய தியானம், நிர்குண பிரம்மத்தோடைய தியானம். இதுதான் முதல் 7 பாடல்களுடைய ஒரு மெயின் டாபிக்கா சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல்ல பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை ஆகிய 3 ஆசைகள் உடையவர்களுடைய இதயத்திலும் அந்த 3 ஆசைகளும் விட்ட ஞான குருமா ஞானிகளுடைய ஜீவன் முக்தர்களுடைய இதயத்திலும் 2 பேரோட இதயத்திலும் உள்ள இருக்கக்கூடிய இருதயத்தில் இருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடியது யாரோ அந்த சாட்சியானவர் தான் இருக்கிறதுலே மிகவும் உயர்ந்த நிலங்கள், இருக்கிற இடங்களிலே மிகுந்த உயர்ந்த இடம். அதுதான் அந்த 7ஆம் இடமான அந்த நன்னிலத்தில் மோட்சஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த நிர்குண பிரம்மத்தை நான் தியானிக்கின்றேன், நான் வணங்குகிறேன் என்பதுதான் முதல் பாடலுடைய ஒரு சுருக்கமான விளக்கம். பெரிய விளக்கம் நம்மளுடைய ஆல்ரெடி கிளாஸஸ்ல சொல்லியிருப்போம். நான் இப்ப வெறும் சுருக்கமான விளக்கத்தை மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்தடுத்து போலாம், ஏன்னா நேரம் கிடையாது நமக்கு. 2வது பாடல்ல என்ன சொல்றாரு, ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலை ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரிய ஆதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத சொரூபத்தை பணிகின்றேனே. இதன் மூலம் என்ன சொல்றாரு, படைக்கக்கூடிய, காக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் ஆகிய தேவர்களை நான் வணங்கி, படைத்தலுக்கு அனைத்திலும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த எல்லாரையும் வணங்கி, அந்தர்யாமியாக விளங்கக்கூடிய இந்த பரம்பொருளையும் வணங்கி, பூரணமாக முக்தி சொரூபமாகவும் இன்ப சொரூபமாகவும் அறிவு சொரூபமாக இருக்கக்கூடிய இந்த சர்க்குண பிரம்மத்தை நான் பணிந்து வணங்குகிறேன் என்று இறை வணக்கத்தை இங்கே வைக்கின்றார். 3வது பாடல்ல என்ன சொல்றாரு, எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய பவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடைய வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன் அவருடைய பதுமபாதம் அனிதினமும் பணிகின்றேனே என்பதன் மூலியமாக தன்னுடைய குருவை போற்றி புகழுகின்றார். குருவிற்கு பாத நமஸ்காரம் செய்கின்றார். யாருடைய அருளால் நான் அஞ்ஞானம் நீக்கி மெஞ்ஞானத்தை அடைந்தேனோ, அது எவ்வாறு அடைந்தேனோ, இவை அனைத்திற்கும் காரணமாக அந்த இறைவன் சொரூபமாக வீட்டிருக்கக்கூடிய பரம்பொருளான என்னுடைய குருநாதருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதற்கு அடுத்த பாடல் என்ன சொல்றார், 4வது பாடல்ல என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமையாக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று செய்ய ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. என்னுடைய குருவானவர் ஈசனுக்கு நிகரானவர். அவர் என்னுடைய அறிவினாலேயே என்னை ஜெயிக்க வச்சுட்டாரு. என்னுடைய அறிவினாலேயே என்னுடைய மனம் புத்தி இந்திரியங்கள் எல்லாம் நேர்த்தி செய்து என்னை நான் அறிவு சுரூபமாக ஞானத்தை அறிந்து என் குருவாகிய நீங்களும் நானும் சைத்தன்யத்தில் ஒன்றுதான் ஐக்கியம் என்பதை எனக்கு உபதேசிக்க வந்த குருவிற்கு வணக்கம் என்று சொல்லி இந்த பாடல்களை நிறைவு செய்கின்றார். அதற்கு அடுத்த பாடல் என்ன, பாடல் 5 பாயிரம். அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் மெளிரும் ஞான சத்குருநாதன் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே. அதாவது தன்னுடைய குரு பெருமையை சொல்லி அவருக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, நடுவும். கடைசி பாடல்ல நாம இப்ப என்ன பார்த்தோமோ அது பாயிரத்திலேயே அங்க வச்சிருக்காரு.
தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, நடுவும் இல்லாமல், உள்ளும் இல்லாமல், வெளியும் இல்லாமல் இந்த ஆகாசம் போல் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய என்னுடைய சத்குருவானது ஞானத்திலே எப்பயும் திளைக்கக்கூடியவர். அவர் பந்தம்னா என்ன, வீடுனா மோட்சம்னா என்ன, இதை பத்தின பரந்த இந்த வேதாந்தம், உபனிஷத், கீதா, ஏகப்பட்ட ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த மோட்சத்துக்கும் பந்தத்துக்கு காரணம் ஜீவ ஈஸ்வரன், இது எல்லாத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறத சாதாரண ஒரு மந்த புத்தி உடையவனும் அதை புரிந்து கொள்ளுமாறு இந்த தத்துவத்தை நான் விளக்கி இந்த நூல்களிலே சொல்லி இருக்கின்றேன் என்று இந்த அதிகாரி, எப்படிப்பட்ட அதிகாரிக்கு இது சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது என்பதை இங்கு விளக்குகிறார். அதற்கு அடுத்த பாடல், படர்ந்த வேதாதம் என்னும் பார்க்குடல் மொண்டு முன்னூர் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின் அலைவாரே பசியிலாரே. இங்க என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கிருந்து எடுத்து நான் எதை கொடுக்க போகின்றேன்? எங்கும் வியாபித்திற்கு கடல் போல் இருக்கக்கூடிய இந்த வேதாந்த கிரந்தங்களில் இருக்கக்கூடிய சூத்திரம், பாஷ்யம், விளக்க உரை, பத உரை, பொருள் உரை, வார்த்திகம், இது எல்லாத்தையும் எடுத்து அதுல இருக்கக்கூடிய சாரத்தை எப்படி ஒரு தனியா அதோட எசன்ஸை எடுத்து கொடுப்பது போல அந்த எசன்ஸை எடுத்து கைவல்ய நவநீதம் என்ற இந்த தலைப்பின் கீழே நான் இந்த பாடல்களை கொடுக்க போகின்றேன். இதை யார் படித்து இதை உட்கொள்கிறார்களோ அவர்கள் பிறவில்லா நிலையை அடைவார்கள் என்றும், இந்த ஞான பசி அவர்களுக்கு ஏற்பட்டு ஞானத்தை நோக்கி செல்வார்கள் என்பதுதான் இதனுடைய ஒரு பாடலுடைய விளக்கம். அவர்கள் புலனின்பங்களுக்கு அடையாமல் ஞானத்தை நோக்கி முயல்வார்கள். கடைசி பாடல், 7வது பாடல், முத்தனை வேங்கடேச முகுந்தனை இணையாட்கொள்ளும் கத்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. முந்தனை வேங்கடேச முகுந்தனை என்னன்னா, இவரு ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகளுடைய குருவோட பேர் நாராயண தேசிகர். அது மட்டும் இல்லாமல் எல்லாமல்ல இரண்ய கர்ப்ப சுரூபமாக இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணுவையும் இங்கே நமஸ்கரித்து சத்குரு நமஸ்காரத்தையும் சொல்லி இந்த தத்துவ விளக்கப்படலமாகவும் சந்தேக தெளிதல் படலாகவும் இந்த கைவல்ய நவநீதத்தை 2 பாகமா பிரிச்சிருக்கிறேன். 2 பாகத்தை வரிச்சு இதுல பாடல்களை கொடுத்து இருக்கிறேன் என்று இதுல சப்ஜெக்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை இங்க இன்ட்ரோடக்ஷனா நமக்கு கொடுக்கின்றார். இது வரைக்கும் 1000. இதற்கு மேல் பார்க்கக்கூடிய பாடல்கள் அனைத்தும் தத்துவ விளக்கப்படலங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஆரம்பிக்கின்றது. முதல் 1 to 5 பாடல்கள் 1 to 5 இது அதிகாரித்துவம், அதிகாரத்துக்கான குவாலிட்டி, அதிகாரித்தன்மையை அடைவதற்கான பாடல்கள் தான் இந்த முதல் 5 பாடல்கள். அதுல முதல் பாடல் என்ன சொல்றாரு? நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரிவிவேக மத்திய இகபரங்கள் வரும் போகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்று 6 கூட்டம் முக்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இந்நான்கே. சாதன சதுஷ்டயத்தை 4 விஷயத்தை இங்க சொல்றார். விவேகம், வைராக்கியம், சாதன சமாதி சட்க சம்பத்தி, முமுக்ஷுத்துவம். அதாவது உண்மை எது, பொய் எது, நித்தியம் எது, அனித்தம் எது, அப்படின்ற தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த அறிவு, விவேகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த லோகத்தும் மேல் இருக்கக்கூடிய பல லோகங்களில் இருக்கக்கூடிய ஆசைகளை விட்டு ஞானத்தின் மீது ஒரு வைராக்கியம், நமக்குள் ஆசைகளற்று அந்த வைராக்கிய தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். சமாதி சட்க சம்பத்தி என்ற 6 கூட்டங்கள், சமம், தமம், உபரமக, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் என்ற இந்த 6 தன்மைகளை நமக்குள் வளர்த்தி கொள்ள வேண்டும். முக்தியின் மீது விருப்பம் கொண்டு வர வேண்டும், முக்தியின் மீது விருப்பம் இருக்க வேண்டும். இது நாளும் ஒரு அதிகாரிக்கான ஒரு குவாலிட்டி. இந்த குவாலிட்டி இருந்தாதான் அவன் ஞானத்துக்கு தகுதியானவன் அப்படின்னு இங்க சொல்றாரு. இது முதல் பாடல். இந்த அதிகாரித்துவத்துக்கான 2வது பாடல் என்னன்னா, அந்த சமாதி சட்க சம்பத்தி என்ற இந்த 6 விஷயங்களை எடுத்துரைக்கக்கூடிய பாடல். சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தை, 6ஆம் சமம அகக்கரண தண்டம், தமம் புறக்கரண தண்டம், அமர்தரு கருமம் பற்று அறுத்தலே விடல் என்றாகும், மமர் செய்யும் காமம் ஆதிவரின் அடக்குதல் சகித்தல். அப்ப இதுல என்னென்ன சொல்ல வர்றாருன்னா, சமம்னா என்ன? அகக்கரண தண்டம், மனதை தூய்மைப்படுத்துவது, மனதை கட்டுப்படுத்துவது, மனதை அடக்குவது, மனதை தன்மையப்படுத்திக் கொள்வது, கண்ணாப்பினான் வெளியே மனம் போகாமல் தடுப்பதற்குண்டான செயல்களை செய்வதற்கு பேர் சமம் என்றும், இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் வெளிநோக்கி உலகங்கள் நோக்கி செல்லாமல் அதனிலே ஒரு கட்டுப்பாடு, இந்திரியங்களிலே கட்டுப்பாடு, புறக்கரண தண்டம். 3வது பற்றறுத்தல், அதாவது உலக விஷயங்களிலே, இந்த அஞ்ஞான விஷயங்களிலே பற்றுதல் இல்லாமல் பற்றற்ற ஒரு நிலையில் இருப்பதற்கு பேர் விடல். எது எதிலெல்லாம் பற்றுதல் வைத்திருக்குமோ அந்த பற்றுதலை விடுதல்.
அதற்கு பேர் தான் விடல். 4வது சகித்தல். இந்த விஷயங்களினால் வரக்கூடிய துன்பங்கள், நம்மளுடைய மனம், நம்மளுடைய புத்தியினால் வரக்கூடிய துன்பங்கள் அல்லது சூழ்நிலையினால் வரக்கூடிய அனைத்தும் சகித்து கொண்டு ஞானத்திற்காக அடுத்து அடுத்து நமக்குள் இந்த திதிக்ஷாவை வளர்த்துக் கொள்ளுதல். உபரமக திதிக்ஷா தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது 4ம் இந்த பாடல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த பாடலான 3வது பாடல்ல, சிரவண பொருளை தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமா வைக்கும் இத்தகைக்கு சமாதானம் என்பர் மேலோர் பரம சத்குரு நூலால் அன்பு பற்றுதலை சிரத்தையாகும் வரமிகு சமாதி 6 வகையும் சொற்பொருள் ஈதாமே. இந்த 6ல கடைசி ஸ்ரத்தா சமாதானத்தை இந்த பாடல்ல சொல்றாரு. மனம் கம்ப்ளீட்டா ஏகாகிரமாகி ஏக சிந்தனையில மனம் இருப்பதற்கு பேர், மனம் ஒருமைப்பாட்டை அடைந்த நிலைக்கு பேர், சமாதி நிலை அடைந்ததுக்கு பேர் தான் சமாதானம் என்று அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் குருவின் வாக்கியத்திலும் வேதாந்த சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய வாக்கியத்தின் மேலும் ஆழமான ஒரு ட்ரஸ்ட் ஆர் ஸ்ரத்தை, அந்த ஸ்ரத்தையோடு நாம் இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தும். அது ரொம்பவும் முக்கியம் இந்த ஞான பாதையில அப்படிங்கறத இந்த 6 விஷயங்களை இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதற்கு அடுத்த பாடல் 4ல சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும், நூதன விவேகி உள்ளது நுழையாது நுழையுமாகில் பூதசன் மங்கள கோடி புனிதனாம் புருடனாமே. அதாவது எந்த ஒரு சாதனமும் இல்லாமல் உலகத்துல யாரும் சாதிக்க முடியாது. இந்த 4ம் விவேகம், வைராக்கியம், சமாதி, சர்க்க சம்பத்தி மற்றும் முமுட்சுத்துவம். சோ இந்த 4ம் ரொம்ப முக்கியம். இந்த 4 இதுவும் தான் அந்த அதிகாரித்துவத்துக்கு நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். இது இயற்கையினாலே நம்மளுடைய பிராரத்தத்தினாலே நமக்கு கிடைப்பது உண்டு. இங்கே நம்மை தயார் செய்வது கொள்ளும் உண்டு. இந்த மாதிரி இந்த வைராக்கியம், சமாதி, இந்த 4 சாதன சதுஷ்டம் இல்லாட்டினா மீண்டும் பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் இந்த பாடலுடைய ஒரு அர்த்தம். அதாவது இந்த ஞானமானது இந்த சாதன சதுஷ்டம் இல்லாட்டினா ஞானம் நம்ம புத்தியில விளங்கவே விளங்காதுங்கிறார். 4 தகுதிகள் அற்றவனுக்கு மனதில் விளங்காது. ஒருவேளை புரியுமாயின் கடந்த கணக்கற்ற முற்பிறவின் கர்மயோகம் செய்ததனுடைய விளைவாகும். இந்த ஞானம் நமக்கு புத்தியில புரியணும்னா ஒண்ணு நம்ம சாதன சதுஷ்டம் செய்து நம்மளை தயார் பண்ணியிருக்கணும். இல்லாட்டி கடந்த காலத்துல கடந்த பிறவியில செய்த புண்ணியத்தினால நம்ம மனசு கொஞ்சம் தூய்மையா இருந்து இந்த ஞானம் நமக்குள்ள பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதுனாலும் சரி சாதன சதுஷ்டியம் ரொம்ப முக்கியம். சாதன சதுஷ்டியம் சரியாக இருந்தால்தான் இந்த தத்துவ ஞானமானது உங்களுடைய புத்தியிலே பிரதிபலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சோ இப்ப 1லிருந்து 5 பாடல்கள் அதிகாரித்துவத்திற்கு உண்டான பாடல். அடுத்து 6லிருந்து 10 பாடல்கள் குருவை சரணடைதல். சீடனானவன் எப்படி குருவிடம் சரணடைகிறான், என்ன அவனுடைய மனநிலையிலிருந்து, எந்த உலகத்து அனுபவங்களிலிருந்து எப்படி குருவிடம் சரணடைகிறான், அதைத்தான் இங்க சொல்ல போறாரு. பாடல் 5. இவன் அதிகாரி ஆனோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதீகங்களாலும் தவணம் 3 அடைந்து வெயில் சகித்திடா புழுபோல் வெம்பி பவமாறு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. அதாவது இந்த அதிகாரியானவன் இந்த 4 சாதன சதிஷ்ட சம்பத்தி உடைஞ்ச அதிகாரிக்கு இந்த வெளி உலகத்துல இருந்து வரக்கூடிய துன்பங்களும், தேவர்கள் போன்ற பல இயற்கை மற்ற விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய துன்பங்களும், தம்மை சுற்றி இருப்பவர்கள் இருந்து வர துன்பங்களும், தன்னுடைய இந்திரியங்களினால் ஆதி ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் இந்த 3 துன்பங்களிலிருந்து இந்த துன்பங்களை தாங்க முடியாம அந்த வெயில்ல போட்ட ஒரு புழு எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி எவனுக்கு இந்த வாழ்க்கையானது உள்ளுக்குள்ள ஒரு விதமான துக்கத்தையும் ஒரு விரக்தியையும் ஒரு துன்பத்தையும் கொடுக்குதோ அவனுக்கு இந்த பிறவியை நீக்கக்கூடிய ஞானமானது அவனுக்கு தான் சாத்தியப்படுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இங்க சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறவன் இந்த குருவை தேடி போகின்றான். ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே, எப்படியாவது இந்த பிறவியில்லா பெருநிலையை அடைய வேணும், மோட்சத்தை அடைய வேணும், ஞானத்தை உணர வேண்டும் என்று அவன் குருவை நாடி செல்லுகின்றான். எப்படி அவன் போறான் பாருங்க, எந்த ஒரு உணர்வு இருக்கணும் அவன்கிட்டன்னு. நம்ம சரி பொழுது போல நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீயா எனக்கு ஒரு ஞானத்தை சொல்லுங்க அப்படிலாம் கிடையாது.
அத ஒரு வேட்கை இருக்க வேண்டும். ஞான வேட்கை இருந்தாதான் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கேட்ச் பண்ணி அதுல இருந்து நம்ம அதுல என்ன பண்ணிக்குவோம், எடுத்துக்க முடியும். டைம் பாஸ்ல ஞானம் வாய்ப்பே கிடையாது. சோ அதற்கு அடுத்த பாடல் என்னன்னா, அந்த சீடனுடைய மனநிலை எப்படி இருந்தது, எப்படி அடைகிறான்றது சொல்றாரு. ஆனபின் மனைவி மக்கள் அத்த ஏடனைகள் மூன்றில் காணவர் வலையில் பட்டு கைத்தப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறுங்கையோடு போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. மனைவி, மக்கள், செல்வங்கள் இந்த விஷயத்துல மாட்டி 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 இது போதுண்டா சாமி, நான் ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லி வேடன் கிட்ட அவனுடைய வலையில சிக்கின மானு அவன்கிட்ட தப்பிச்சு எப்படி ஓடுமோ, இந்த உலக வாழ்க்கையிலையும் இந்த பந்தப்பட்ட வாழ்க்கையிலையும் இந்த உடல் சரீரம் உலகம் சார்ந்த இந்த துன்பப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுபட்டே ஆக வேண்டும், மோட்சத்தை அடைஞ்சே தீர வேண்டும், ஞானத்தை ஜீவன் முக்த தன்மை இந்த உடம்புல நம்ம அனுபவிச்சு ஆகணும்னு இந்த மான் ஓடுற அளவுக்கு வேகத்தை கொண்டு வெறுங்கையோட போகாம போகும்போது ஒரு பழமாச்சு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற எதையோ ஒண்ணு வெறுங்கையோட போகாம போய் சத்குருவோட காலில் விழுந்து நன்றாக வணங்கினானே. ஐயா, என்னை காப்பாத்துங்க, தயவு செய்து நான் இருக்கிற நிலைமை எனக்கு சரியில்லை, இப்படி இந்த நிலைமையில இருந்து என்னை கொஞ்சமாச்சு என்னை உயர்த்துங்க, எனக்கு துன்பம் தாங்க முடியவில்லை அப்படின்னு கதறுகிறான். அடுத்த பாடல் 7வது பாடல் என்ன சொல்றாருன்னா, வணங்கி நின்று தொழுது சொல்வான் மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனே என் உள்ளம் குளிரும் வண்ணம் பிணங்கிய கோச பாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான். அவன் போய் காலில் நமஸ்காரம் பண்ணி காலில் விழுந்துட்டான். குரு காலில் விழுந்து காலை விடல, எந்திரிச்சு கண்ணுல தாரியா தண்ணி என்னால முடியல, இந்த உலகத்துல என்னால வாழ முடியல, ஏன் வாழ்றேன்னு தெரியல, எதுக்கு உடம்பெடுத்தன்னு தெரியல, சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல, எல்லாம் அந்த அறியாமையில படக்கூடிய துன்பத்தினால இப்படிலாம் இருக்குது, இந்த பொய்யான இந்த சம்ஸ்கார வாழ்க்கையில இருந்து என்னை விடுபடுவதற்கு எனக்கு வழி கொடுங்க, இதுல இருந்து நான் என்னை வெளியே எடுத்துட்டு வாங்க, என் துயரத்துல இருந்து எனக்கு விமோசனம் கொடுங்க, இந்த பஞ்ச கோஷத்தினால் ஆன இந்த ஒரு பின்னல்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப இது பண்றேன், எனக்கு எப்படியாவது அருள் புரிஞ்சு எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் கொடுத்து என்னை முக்திக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி குருவிடம் அவன் பணிவோடு கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அடுத்து என்ன பண்றாரு, உடனே குரு அதை எப்படி அணுகிறாரு அப்படிங்கிறத சொல்றார் பாடல் 8ல. அன்னதன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றார். எப்படி ஒரு ஆமை முட்டையிட்ட பின்பு கடலிலே எங்கு சென்றாலும் அது வெளியிலே கரையில் வைத்த முட்டையை பற்றி நினைத்து கொண்டிருப்பது போல, மீனானது முட்டையிட்ட பின்பு தன் கண்ணினால் அந்த பார்த்து அந்த முட்டையை பொறிப்பது போல, பறவைகள் அடைகாத்து எப்படி அந்த முட்டையை பொறிப்பது போல, குருவானவர் அவனை பார்த்து அவனை கூப்பிட்டு அவனை தடவி கொடுத்து தன் பக்கத்திலே வைத்து அவனுக்கு சொல்றாரு, வா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, உன் பிரச்சனையில இருந்து விடுபடுவதற்கான ஒரு வழி உண்டு, உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்லேன், நீ உன்னோட பிறவி எடுக்க முடியாத அளவுக்கு, பிறவி எடுக்க வாய்ப்பு இல்லாத அளவுக்கு ஒரு ஞானம் இருக்கிறது, அதை நான் உனக்கு சொல்றேன், ஆனா நான் சொன்னதை நீ கேட்பாயானில் உன்னுடைய பிறவி துன்பம் களைந்து நீ பிறவியில்லா நிலையை அடைவாய் அப்படின்னு இவர் சொல்றாரு. உடனே குரு சொன்ன உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆஹா, ஒரு வழி இருக்குது போல இருக்கு அப்படின்னு அடுத்து அவன் என்ன முடிவு பண்றான், என்ன சொல்றான், தொடர்பவன் தொலையும் என்று சொன்னதை கேட்ட போதே, அப்ப இந்த பிறவி துன்பம் இல்லாம போயிடும் நீங்க சொன்ன மாத்திரத்திலே தடம் மடம் மூழ்கினான் போல் சரீரம் குளிர்ந்து ஆறி அடரும் ஆண் பொழுகுமா போல் அனந்த பாஸ்பம் காட்டி மடல் மலர்ந்த மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்று இது சொல்வான். அப்படின்னா என்னன்னா, அவர் உனக்கு பிறவி துன்பம் இல்லாம போயிடுன்னு சொன்னதை கேட்ட உடனே இவனுக்கு எக்ஸைட் ஆகி எக்ஸ்டசி ஆகி, எப்படி ஒருத்தன் வெயில்ல தண்ணி தாக்கத்தோட அப்படி எங்கேயாவது தண்ணி கிடைக்காதான்னு இருந்தா அவன் எப்படி ஒரு குளம் பார்த்து அந்த குளத்துல முழுகினானா அவனுக்கு ஒரு ரிலீஃபா இருக்குமோ, அந்த மாதிரி இவனுக்கு அவருடைய வாக்கியத்தை கேட்ட உடனே இவனுக்கு ஒரு ஆனந்தம் உருவாகி, ஆஹா, நம்ம தப்பிச்சிருவோம் போல இருக்கே, நம்ம காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கார் போல இருக்கே அப்படின்னு சொல்லி மீண்டும் அவருடைய காலில் வணங்கி தயவு செய்து எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு அவன் என்ன பண்றான், கேட்கிறான். அப்ப என்ன சொல்றாரு, சொன்னது கேட்க அந்த சீடன் சொல்றான்,
சொன்னது கேட்க மாட்டான் தொண்டன் ஆனாலும் சுவாமி, நின்னது கருணையாலே நீர் என்னை ஆளலாமே, உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டு என்றீரே, இன்னது என்று நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டும் என்றான். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுங்க குருவே, ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு நான் உயர்ந்த ஒரு பக்குவப்பட்ட சீடெல்லாம் கிடையாது. நீங்க சொல்றத பல நேரத்துல நான் கேட்க மாட்டேன், அதுதான் நடக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்க கருணையினால எப்படியாவது என்னை என்ன பண்ணுங்க, கேட்கலைனாலும் பரவாயில்ல, கேட்டாலும் பரவாயில்ல, என்னை எப்படியாவது தரன்னு இழுத்து கொண்டு போய் அங்க விட்டுடுங்க அப்படின்னு நீங்க சொன்ன அந்த பிறவி உபாயத்தை எனக்கு எப்படியாவது காட்டி என்னை கடை வேண்டும் என்று சீடன் கேட்கிறான். அதற்கு குருவானவர் என்ன சொல்றாரு, இது வரைக்கும் அந்த சீடன் குருவோட அந்த கான்வர்சேஷனான பாடல்கள் முடிஞ்சது. இப்ப ஆத்ம ஞானத்தை பத்தின அவசியத்தையும் குரு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். 11ல இருந்து 18வது பாடல், 11 to 18. ஆத்ம ஞானத்தோட அவசியத்தையும் குரு உபதேசத்தை ஸ்டார்ட் பண்ண போறார். இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, 11வது பாடல், அடங்கிய விருத்தி யான் என்று அறிந்த பின் செறிந்த மண்ணின் உடம்பை புழுமுன் ஊதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்மஸ்வரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. இந்த குருவானவர் உடம்பை பார்த்து உபதேசம் பண்ண மாட்டார், இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனை பார்த்து உபதேசம் பண்றார். அதுவும் எப்படி என்றாரு, இந்த குளவி புழுவை தூக்கிட்டு தன்னோட கூட்டுல வச்சு அதை ரீங்காரம் பண்ணி 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 அது தன்னை போலயே அது மாத்திருமா. அந்த மாதிரி இந்த சீடனை அவர் அந்த உபதேசத்தை கொடுத்து அவனை அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், அவனை ஆத்மஸ்வரூபமா மாத்தணும் அப்படிங்கறதுதான். இவனுக்கு அகங்காரம் இல்லை என்று சோதித்து, அதுதான் முதல் வார்த்தை. என்னது? அடங்கிய விருத்தி. இவன் நம்ம சொல்றத கேட்பான், இவன் ஓரளவுக்கு ரொம்ப அகங்காரம் இல்லாம போனா ஞானி ஆயிடுவான். ஆனா அகங்காரம் ஓரளவுக்கு உபதேசம் கொடுக்குற அளவுக்கு அகங்காரம் என்கிட்ட கம்மியா இருக்கு, அதை சோதிச்சு பாத்தியாச்சு. அதனால எப்படி குளவி புழுவை குளவி தன்னை போல மாற்றுகிறதோ அது போல இவனுக்கு உபதேசத்தை கொடுத்து இவனை இந்த ஆத்மஸ்வரூபமாக மாற்ற முடியும் அப்படிங்கறத உணர்ந்து அவர் உபதேசத்தை கொடுக்க ஆரம்பிக்கின்றார். அடுத்த பாடல், வாராய் என் மகனை, தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீரா சுழல் காற்றில் செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத கால நேமி பிரம்மையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னைத்தான் என்று அறியும் அவ்வளவுதானே. அதாவது, வாப்பா சீடா, என் பக்கத்துல உட்காரு, தன்னை மறந்துட்டேனா, நீ யாருன்னு உன்னை கண்டுபிடிச்சு உன்னை உணரலைன்னா, உன்னை நீ மறந்துட்டேனா மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சுழல்ல பிறந்து இழந்து வெவ்வேறு லோகங்களை சென்று சென்று மீண்டும் இந்த பிரம்மை அப்படின்றாரு, இந்த தோற்ற பிரம்மைக்குள்ள நீ மீண்டும் மீண்டும் சுழண்டு கொண்டே இருப்ப. அப்ப உன்னை நீ அறிஞ்சிட்டேனா போதும், இந்த உலகத்துல உனக்கு எந்த துன்பமும் இருக்காதுன்னு முதல் உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். உடனே சீடன் என்ன கேட்கிறான், பாடல் 13ல, தன்னையும் தனக்கு தார தலைவனையும் கண்டானேல் பின்னை தலைவன் ஒன்றானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்கையாலே ஈது உபதேசித்தேனே. இது குரு தான் சொல்றாரு, சீடன் சொல்ல குரு சொல்லக்கூடிய பாடல். இதுல என்ன சொல்றாரு, நீ உன்னையும் உன்னுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த இறைவனையும் பிரம்மத்தையும் நீ உணர்ந்துடணும். உன்னைன்னா இந்த இடத்துல ஜீவன், இங்க ஈஸ்வரன். இது ரெண்டுக்கும் ஆதாரமா இருக்கிறது எது, காமனா இருக்கிறது எது? பிரம்மம் தான் அஸ்திவாரம், ஆதாரம். இதை நீ உணர்ந்து விட்டால் உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் தீருது. உன்னை நீ அருந்தாயாயில் உனக்கு ஒரு கேடு இல்லை, நீ யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட்டேனா உனக்கு எந்த துன்பமும் இல்லை, நீ என்னை கேட்டதுனாலதான் இதை நான் உனக்கு உபதேசிக்கின்றேன் அப்படிங்கிறது சொல்லி முடிக்கிறார் இந்த பாடல்ல. அடுத்த பாடல் 14ல என்ன சொல்றான் சீடன், என்னைத்தான் சடனா உள்ள தென்னியோ சொன்னீர் ஐயா, என்ன ஜடன்னு நீங்க நினைச்சிட்டு சொல்றீங்களா? தன்னை அறியாத மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ? தன்னை தெரியாதவங்க இந்த உலகத்துல யாரா ஒருத்தர் இருக்கிறானா? பின்னைத்தான் அவர்கள் எல்லாம் பிறந்து இறந்து உழலுவான், ஏன் நினைத்துத்தான் நம்பி நேர்க்கு நிர்ணயம் அருளுவீரே. நீங்க சொல்றது கரெக்டு, தன்னை உணராதவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது, எல்லாம் அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஏன் இந்த பிறவி உலகத்துல பிறந்து இறக்குறோம் இந்த கேள்விகள்லாம் வரும்பொழுது எனக்கு புரியல, நீங்க ஏதோ ஒண்ணு சொல்ல வரீங்க, அது தெளிவா எனக்கு இன்னும் நல்லா புரிய மாதிரி சொல்லுங்க குருவே அப்படின்னு குருவிட்டே கேட்கிறான். உடனே குரு என்ன பண்றாரு, அடுத்து சொல்றாரு, இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன் அன்னவன் தன்னை தான் என்று அறிவான் ஆகும்
என்றார். சொன்ன பின் தேகியார் இத்தூளம் அல்லாமல் என்றான். பின்னது கேட்க ஐயர் பிழையும் நகையும் கொண்டாரே. எவன் தன் தேகம் எது தேகி எது என்று பிரித்து உணர்வாயின், அனாத்மா எது ஆத்மா எது, உண்மை எது பொய் எது, உபாதி எது சைத்தன்யம் எது அப்படின்னு கரெக்டா எவன் தேகம் தனி, அதை தேகத்தில் உணர்கின்ற உணர்பவன் யார் அப்படின்னு தனியா எவன் பிரிச்சு அறையிறானோ அவன் தான் தன்னைத்தான் அறிந்தவன் என்று சொல்றார். இதை கேட்ட உடனே எல்லாரும் அவங்கள தேகின்னு உடம்பு அறியாம இருப்பாங்களா? அந்த சீடன் என்ன சொல்றான், அந்த ஸ்தூல உடம்பு தானே தேகி, அவன் தானே அனுபவிப்பான், அது தெரியாதவங்க யாரும் இருப்பாங்களான்னு சொன்ன உடனே குரு அவனுடைய அறியாமையை நினைச்சு சிரிக்கிறதா அழுகிறதான்ற ரெண்டும் கட்ட நிலைமையில அவர் சிரிக்கிறாரு, அவனுடைய தன்மையை நினைச்சு வருத்தப்படுறாரு என்று இங்கே விளக்குகிறார். அடுத்த பாட்டு 16வது பாடல் என்ன சொல்றாரு? தேகம் அல்லாமல் வேறொரு தேகியர் காணோம் என்றாய், மோகமாம் கனவில் முளைத்தவன் எவன் நீ சொல்வாய், சோகமாம் கனவு தோன்றா சுளுத்தி கண்டவனார் சொல்வாய், ஆக நீ நனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய். சரி, தேகம் வேற தேகி வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் நீங்க சொல்ல வர, நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. மோகமாம் கனவுல அந்த கனவுல நடக்கும் போது அங்க நடந்து அனுபவிக்கிறவன் யாரு, ஆழ்ந்த தூக்கம் இருக்குது அந்த தூக்கத்துல யார் அனுபவிக்கிறா, இந்த விழிப்பு நிலையில யாரு இதை அனுபவிக்கிறா, இந்த 3 அறிவும் தனித்தனியா ஒண்ணுதானா, இது உன்னுடைய அனுபவத்துல நீ என்ன பார்த்து நீ எனக்கு சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த சீடன் என்ன சொல்றான், நனவு கண்டது நான் கண்ட கனவு நனவுல நினைவை நீக்கி, கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறொன்றார் போல் தினம் அனுபவித்து தொக்கும் தெரியவும் இல்லை, சற்றே மனதில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அருள்வீரே. அதாவது விழிப்பு நிலையில் ஸ்திரமான ஒளி முதலானவை விழிப்பு நிலையில எனக்கு நல்லா தெரியுது, கனவு நிலையிலும் கொஞ்சம் எல்லாம் தெரியுது, தூக்கத்துல எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனா அது 3 நான் தான் அனுபவிக்கிறேன். ஆனா நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா இதுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது தெரியுது, அங்க இருக்கிற நினைவுகள் எனக்கு இங்க வர்றதில்ல, இங்க இருக்கிற நினைவுகள் அங்க போறதில்ல, இதுல 3 அனுபவிக்கிறாரு, இதெல்லாம் பார்த்து சொல்ல வரீங்க, ஆனா அது எனக்கு முழுசா புரியல, நீங்களே அதை சொல்லிடுங்க அப்படின்னு என்ன பண்றான், அவர்கிட்டே திருப்பியும் என்ன பண்றான், எனக்கு புரியல நீங்களே பதில் சொல்லுங்கன்ற மாதிரி இந்த பாடலையும் முடிக்கிறான். உடனே இதோட என்னது 11ல இருந்து 17வது பாடல் வரைக்கும் இது முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் தான் 18வது பாடல்ல இருந்து 37வது பாடல் வரைக்கும் அத்தியாரோபத்தை பத்தியும் படைப்பு கற்பனை இந்த ஜீவ சிருஷ்டியை பத்தியும் ஜீவ உற்பத்தி சிருஷ்டி உற்பத்தி கிரமம் இதெல்லாம் பத்தி இங்கதான் என்ன பண்ண போறாரு, சொல்ல ஆரம்பிக்க போறாரு. 18வது பாடல்ல இருந்து 37வது பாடல் வரைக்கும். சோ இதுல என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அத்தியாரோபம் என்றால் என்னங்கிறத இந்த பாடல்ல மூலியமா எப்படி இந்த சத்தியத்தை புரிய வைப்பதற்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணத்தை காட்டுறாரு. தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல், ஆழத்தின் உடுக்கை காட்டி அருந்ததி காட்டுவார் போல், தூளத்தை முன்பு காட்டி சூட்சம சொரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவர் தொடங்கினாரே. இப்ப என்ன பண்றாரு, குருவானவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, மரத்தின் கிளை காட்டி அந்த கிளையின் மூலியமாக மரம் பாரு இங்க இருக்கு இங்க இருக்கு, இந்த கிளை இருக்குல்ல, இந்த கிளை வழியா அங்க பாரு தூரத்துல தெரிகிற 3ஆம் பிறை சந்திரன் தெரியுதா, அது போல பெரிய நட்சத்திரத்தை காட்டி அது பக்கத்துல இருக்கக்கூடிய அருந்ததி நட்சத்திரமான சிறிய நட்சத்திரத்தை காட்டுவார் போல, ஸ்தூலமான விஷயங்களை எல்லாம் காட்டி சூட்சமான விஷயங்களை காட்டி இந்த மாதிரி காட்டுவதற்கு பேர் தான் என்ன காட்டி இந்த முனிவர் ஞானத்தை உபதேசிக்க ஆரம்பிக்கின்றார் அப்படிங்கிறது. தூளத்தை முன்பு காட்டி சூட்சம சுரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவர் தொடங்கினாரே. ஏனென்றால் இந்த சூட்சமான ஞானம் நேராக நமக்கு பிடிபடாது, நம்மளுடைய அறிவும் சூட்சமா மாறினா மட்டும்தான், சூட்சம புத்தினாலதான் அதை புரிஞ்சுக்க முடியும். அதை ஸ்தூலத்துல இருந்துதான் சூட்சமத்தை நோக்கி நம்ம எடுத்துட்டு போக முடியும். இவனுக்கோ எப்படி இருக்குது, எல்லாம் விவகார புத்தியா இருக்குது. இவனை விவகார புத்தியில இருந்து என்ன பண்ணணும், அவனை ஆத்ம புத்திக்கு மாத்தணும். அப்ப இவனை பொறுமையா தூளத்துல இருந்து சூட்சமத்துல இருந்து அப்படியே சத்தியத்துக்கு எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல சொல்றாங்க. பாடல் 19ல அத்தியாரோபம் என்றும் அவவாதம் என்றும் சொல்லும் புத்தியால் பந்தம் வீடென்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் மித்தியாம் ஆரோபத்தால் பந்தமாம் அவவாதத்தால் முத்தியாம் இவ்விரண்டும் முக்தி ஆரோபம் கேளாய். இப்ப சீடனுக்கு குருவானவர் என்ன சொல்றாரு, அத்தியாரோபமும் அபவாதம் இந்த 2 முறைகள் வழியாக பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன, ஜீவன்னா என்ன, ஈஸ்வரனா என்ன, இது மொத்தத்தையும் இந்த வேதாந்தமானது விளக்கி சொல்லி இருக்கின்றது. அப்படிப்பட்டதில் இந்த பொய்யான மித்தியான
இந்த ஆரோபம் எப்படி ஒவ்வொரு சிருஷ்டி எப்படி உற்பத்தியானது என்ற இந்த பொய்யாக உற்பத்தியான இந்த சிருஷ்டியை அது ஒரு முறைப்படி உற்பத்தியானதாக சொல்லுவதை நான் இப்போது உனக்கு சொல்ல போகின்றேன். அதை பந்தம் எப்படி இந்த சிருஷ்டியானதை ஆரோபத்தினாலையும் அபவாதத்தின் மூலியமாக முக்தியை எப்படி முக்திக்கான இதை எப்படி ஒவ்வொன்றையும் நேர்த்தி பண்ணி இதெல்லாம் பொய் பொய் என்று ஒதுக்குவது எப்படி, இந்த ரெண்டுத்தையும் நான் அவனுக்கு சொல்ல போறேன். முதல்ல அத்தியாரோபமான இந்த விஷயத்தை நான் அவனுக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சீடனுக்கு சொல்றார். பாடல் 20. பாடல் 20ல என்னது? ஆரோபம், அத்தியாசம், கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் தத்துவினில் வேறோர் வத்துவினை ஓர்தல், நாரோடு பணியாய் தோன்றல், நிறம் தளம் வெளியில் தோன்றல், நீரோடு காணல் தோன்றல், நிறம் தளல் வெளியில் தோன்றல். இப்ப இந்த ஒரு வஸ்துல வேறொரு வஸ்துவை பொருத்தி பார்ப்பது, வேறொரு வஸ்துவினுடைய தன்மையை அதன் மேல் வைத்து பார்ப்பது, அதற்கு பேர் ஆரோபம். ஆரோபம்னாலும் அத்தியாசம்னாலும் கற்பனைனாலும் எல்லாம் ஒண்ணுதான். இந்த சிருஷ்டியே மொத்த கற்பனை தான். அந்த கற்பனை கிரமம் அது எப்படி ஒன் பை ஒன்னாக கிரமப்படி அது கற்பனை பண்ணப்பட்டதுங்கிறது தான் இங்க சொல்ல போறாரு. எப்படி கயிறுல பாம்பு பார்க்கப்படுகிறதோ, காணல் நீர் பார்க்கப்படுகிறதோ, அது போல சில உதாரணங்கள் கொடுத்து இந்த சிருஷ்டியானது இது போல பொய்யாக அதில் பார்க்கப்படுகின்றது அப்படிங்கறத இங்க சொல்ல போறார். பாடல் 21. இப்படி போன்ற நாமரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாய் இரண்டும் ஒன்றாய் உணர்வு ஒளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்தவன் என்று அறிந்து கொள்ளே. இது ஒரு ரொம்ப முக்கியமான பிரம்மத்துக்கான லட்சணம் இதுல சொல்றார். உணர்வு ஒளி நிறைவாய், சத்து சித்து ஆனந்தம், உணர்வாக எப்பொழுதும் இருப்பாகவும் பிரகாசமாகவும் பூரணமாகவும் ஆனந்த சொரூபமாகவும் ஒப்புமாய் இரண்டுமற்ற ஏகமாக எப்பவுமே நாமரூபங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்துல அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம், இந்த பிரம்மத்து மேல தோன்றக்கூடிய இந்த ஐந்து பூதங்களுடைய மாற்றங்கள் பரிணாமங்கள் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்தது என்று தெரிந்து கொள்ளே. இது எல்லாம் இந்த பிரம்மத்து மேல அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு கற்பனை தானே தவிர உண்மையில இதுக்கு தோற்றம் கிடையாது. இது எதுவுமே உற்பத்தி ஆகவும் இல்லை. உற்பத்தி ஆகாததனால் இதுக்கு அழிவும் கிடையாது. எவை உற்பத்தி ஆயிருந்தோ அதற்கு அழிவு இருக்கிறது. இது உற்பத்தியே ஆகவில்லைங்கும் போது இது எங்க ஒரு தொடக்கமும் முடிவும் இல்லை. இவை எதுவும் இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான், அது பிரம்மம் தான் என்பதை தத்துவம் உபதேசம் ஆரம்பிக்கும் போதே முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு. தத்துவ உபதேசத்துல கடைசியிலும் இதே தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஸ்டார்டிங்லயே அவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டு இதுக்கப்புறம் உள்ள போறாரு சப்ஜெக்டுக்குள்ள. என்ன சொல்றாரு? அடுத்த பாடல் 22வது பாடல்ல அதுதான் எப்படி என்று கேட்டேன்னா, அனாதியாம் ஜீவர்கள் எல்லாம் பொதுவாக சுளுத்தி போல பொருந்தும் அவ்வியக்தம் தன்னில் இதுகால தத்துவ பெர் ஈசன் உட்பார்வையிலாலே முதுமூல சுபாவமிட்டு முக்குணம் வியக்தமாமே. இந்த இடத்துல அவ்வியக்தத்தை பத்தி வியக்தத்தை பத்தி சொல்றாரு. வெளிப்படாதவை அனைத்தும் அவ்வியக்தம், வெளிப்பட்டவை அனைத்தும் வியக்தம். ஈஸ்வரனுடைய கருணையினால இந்த ஜீவர்களுக்கு அஞ்ஞானத்துல அவித்யால இருக்கிறாங்க. அவங்க அவித்யா விடணுங்கிறதுனால இந்த சிருஷ்டியை கிரியேட் பண்ணணும்னு அவரு உள்ளுக்குள்ள தோன்றதன் விளைவாக 3 குணங்களும் சமமான இந்த 3 குணங்களும் வெளிப்பட்டு ரஜோ தமோ சத்துவ 3 குணங்களும் வெளிப்பட ஆரம்பித்தது. இதுல இருந்துதான் அனைத்தும் உற்பத்தி கிரமமானது ஆக இருக்கின்றது. இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாம் கற்பனைன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த கற்பனைக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. என்ன 3 குணம் வெளிப்படுது, ஈஸ்வரன் இது 3 குணம் வெளிப்படட்டும்னு அவருக்கு உள்ள சங்கல்பம் பண்ணாரு. இந்த சங்கல்பத்துல இருந்து 3 குணத்துல இருந்து வியக்தமானது ஆரம்பிக்கிறது. அவ்வியக்தத்திலிருந்து வியக்தத்துல ஆரம்பிக்குது. அவ்வியக்தம்னா அறியாமை, வெளிப்படாதது. சோ இப்ப இந்த 3 குணத்தை பத்தி அடுத்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறாரு. என்ன சொல்றாரு? உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடும் கருப்பு ஆகும் சத்துவ குணத்தினோடு ரஜோகுணம் தமோகுணம் தான் சுத்தமோடு ஒழுக்கி இருட்டா சொல்லும் முக்குணம் 3ஆய் ஒத்துழ வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே. 3 குணத்துக்கு உண்டான நிறம் பத்தி சொல்கிறார். கருப்பு, சத்துவ குணத்திற்கு வெண்மை, ரஜோகுணத்திற்கு சிவப்பு செம்மை, தமோ குணத்திற்கு கருப்பு என்று இந்த 3 குணங்களும் ஒவ்வொரு தன்மைகளை உடையது என்றும், இது சுத்தமாக இருப்பது, கலக்கத்தில் இருப்பது, முற்றிலுமாக இருட்டாக இருப்பது, இது போன்ற அந்த குணங்களுக்கான தன்மைகளை எக்ஸ்பிளைன் பண்ணி
இது 3ல இருந்து தான் எல்லா உற்பத்தியும் ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிறத இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒரு வழி இதுவாம் இத்தை ஒரு வழி வேறோர் சொல்லுவர் மறுவும் அவ்வியக்தம் தானே மகத்தத்துவமாகும். அந்த அருள் மகத்தத்துவம்தான் அகங்காரமாகும் என்று கரு அகங்காரம் 3ஆக காட்டி குணமாம் என்றும். இப்ப ஏற்கனவே சொன்னது 3 குணத்திலிருந்து வெளிப்பட்டது ஒரு முறையா இந்த மாதிரி சிஸ்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த அவ்வியக்தத்துல இருந்துதான் மகத்தத்துவம் வந்தது, அந்த மகத்தத்துவத்துல இருந்துதான் அகங்காரம் வந்தது, அதுல இருந்துதான் 3 குணங்கள் வெளிப்பட்டு இந்த சிருஷ்டி உருவானது. இது இன்னொரு முறையாக இந்த சிருஷ்டி உற்பத்தி ஆனதை சொல்வார்கள். இந்த மாதிரி பல முறைகள் இருக்குது. ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு கிரந்தங்களும் அவரவர்களுக்கு ஏற்ற அந்தந்த கிரந்தமும் வெவ்வேறு விதமாக இந்த சிருஷ்டி உற்பத்தியை பற்றி சொல்லுகின்றது. ஸோ இது இன்னொரு மெத்தட் ஆஃப் கிரியேஷனை இந்த பாடல்ல அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றார். இப்ப அதுக்கப்புறம் இக்குணங்களிலே விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும் முக்குணங்களிலும் தூயதாம் முதற்குணம் மாயையாகும். அக்குண பிரம்மச்சாயை அந்தர்யாமி மாயை எக்குணங்களுக்கும் பற்றாதோன் நிமித்த காரணமாம் ஈசன். இந்த பிரம்மமானது இப்ப மாயை என்று வந்து விட்டது. அதுதான் இந்த 3 குணமும் சேர்ந்ததுதான் மாயை. இந்த 3 குணத்திலும் பிரம்மமானதோடைய பிரதிபிம்பம் படுகின்றது. தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம் இருக்கின்றது. இந்த 3 பிரதிபிம்பம் படும் பொழுது இந்த 3 குணத்திலிருந்து பிரதிபிம்பிக்கக்கூடிய சைத்தன்யம், பிரதிபிம்பிக்கக்கூடிய பிரம்மமானது சத்துவகுணத்தில் பிரதிபிம்பிப்பவருக்கு பேர் ஈஸ்வரன் என்றும், ரஜோகுணத்தில் பிரதிபிம்பிக்க பேர் ஜீவன் என்றும், தமோ குணத்தில் பிரதிபிம்பிப்பதற்கு தான் சிருஷ்டி என்றும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மொத்த சிருஷ்டிக்கும் நிமித்த காரணமானவர் ஈசன் தான். இப்ப ஈசனுக்கு இது சுளுத்தி, இதுவே காரண சரீரம், கோஷம் ஆனந்தம் ஆகும், குணம் ராசதம், அவித்யை தேசரும் அவித்தை தோறும் சிற்சாயை ஜீவகோடி, நாசமாம் உயிர்க்க போதும் நாமமும் பிராஞனாமே. இங்க ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய காரண சரீரத்தை பத்தியும் ஆனந்தமய கோஷத்தை பத்தியும் இங்க சொல்றாரு. அதே ஈசனுக்கு சத்துவகுணத்துல வராரு. சத்துவகுணத்துல உற்பத்தி ஆனார். அவருக்கு உற்பத்தி ஆனாலுமே அவர் எப்பொழுதும் ஞான சொரூபந்தான். அவருக்கு அஞ்ஞானமே கிடையாது. ஏன்னா 3 குணத்தோடைய சத்துவகுணத்துல பிரதிபிம்பிக்கக்கூடிய பிரம்மத்தோட பிரதிபிம்பம் இருப்பதனால இந்த பிரதிபிம்பம் எப்பயுமே தூய்மையாக இருக்கிறது. அதுல எந்த ஒரு அழுக்கும் கிடையாது. ஆனா ஜீவர்கள் ரஜோகுணத்துல பிரதிபிம்பிக்கிறாங்க. அதுல அவித்யா இருக்கிறதுனால இந்த அவித்யால அவனுக்கு பிராஞன் என்றும், இருட்டு காரண சரீரம், அதற்கு பேர் காரண சரீரம், அந்த காரண சரீரத்துல இருக்கிறவனுக்கு பேர் பிராஞன் என்றும் சொல்லப்படுகின்றது. அதுதான் இந்த பாடல்ல சொல்றாங்க. டீட்டெயிலா இருக்கிறத நம்ம கிளாஸ்ல ஏற்கனவே அந்த ஒரு பாடலுக்கு எடுத்து நிறைய விளக்கம் கொடுத்துருப்பேன். நான் ஜஸ்ட் ஒன்லைன்ல போறேன் நான். அடுத்த பாடல், அழுக்கோடு பற்றும் ஜீவர்களுக்கு ஏதுவோ ஆனந்த கோஷம் சுளுத்தி காரண சரீரம் சொன்னதின் மட்டும் மோகம் முழு குணத்திரண்டால் வந்த மூல ஆரோப் சொன்னோம் வலுத்த சூட்சம ஆரோப்ப வழியும் நீ மொழிய கேளாய். அதாவது ஜீவனுக்கு காரண சரீரத்தை பத்தியும் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷத்தை பத்தியும் இது வரைக்கும் எடுத்து சொன்னேன். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் காரணத்தை பத்தி. இதுக்கு மேல சூட்சம சரீரத்தை எப்படி உருவாகிறதுங்கிறத பத்தி நான் அவனுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லி முடிக்கிறார். 28வது பாடல்ல யமமாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமலிக்கு உயிர்களுக்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமசன குணம் 2 சக்தியாய் பிரிந்து தோன்றும் விமம் ஆம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும். இந்த ஜீவர்கள் அவித்யால காரண சரீரமான இந்த பிராஞன் என்ற அந்த அவித்யால ஒரு இருட்டு நிலையில இருக்கிறாங்க. இவங்களை கடத்தேத்தணுங்கிறதுக்கோசரம் இந்த சிருஷ்டி உருவாகட்டும், அவங்க போகம் பண்ணட்டும், போகத்துக்கு உண்டான இந்த சிருஷ்டியை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஈசனுடைய அருளினால தமோ குணத்துல இருந்து உற்பத்தி ஆகிறது. தமோ குணம் 2ஆக பிரிகிறது. அந்த தமோ குணத்துல இருந்துதான் அடுத்த இது கிரியேட் ஆக போகுது. இந்த தமோ குணம் 2ஆக பிரிக்கிறது. ஒன்று விமம், இன்னொன்னு மூடல். ஒன்று ஆவரணம், இன்னொன்னு விக்ஷேபம். இங்கதான் ஆவரணத்தையும் விக்ஷேபத்தையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற வருது. சோ மூடல் என்றால் ஆவரணம், தோற்றம் என்றால் விக்ஷேபம். 2ஆக தமோ குணம் பிரிகின்றது. பாடல் 29ல தோற்றமாம் சக்தி தன்னின் சொல்லிய விண்ணாம் விண்ணின் காற்றாம் காற்றின் தீயாம் கனலில் நீரின் நீரின் மண்ணாம் போற்றும் இவ்வைந்தும் நொய்ய பூதங்கள் என்று
பேராம் சாற்றுமற்று அறிவற்று போக சாதனம் உண்டாகும். அதாவது சூட்சம பஞ்சபூதங்கள் தன்மாத்திரைகளான இந்த பஞ்சபூதங்கள் உற்பத்தியை பற்றி சொல்லுகிறார். இதுல என்ன பண்ணுது, முதல்ல விக்ஷேபத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுல ஆகாசத்திலிருந்து காற்றும், காற்றிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து நீரும், நீரிலிருந்து நிலத்தத்துவமான இதெல்லாம் சப்த தன்மாத்திரைகள். அதாவது தன்மாத்திரைகள் சூட்சும பஞ்சபூதங்கள் உற்பத்தி ஆகிறது தான் இங்க சொல்றாரு. சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தன்றது போல இந்த சூட்சும பஞ்சபூதங்கள் முதல் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த 5 சூட்சும பஞ்சபூதங்கள் என்று பெயர். இவ்வாறு உபதேசிக்கப்படக்கூடிய இந்த துன்பங்களை அனுபவத்திற்கான கருவியான நுண்ணுடல் இந்த சூட்சும பஞ்சபூதங்கள்ல இருந்துதான் அந்த சூட்சும சரீரங்கள் உற்பத்தி ஆகின்றது அப்படின்னு சொல்ல வர்றாரு. பாடல் 30ல ஆதி முக்குணம் இப்பூதம் அடங்களும் தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் 5 கூறனார் கருவியாகும் ஓதிய பின்னை 5 உளம்புத்தி 2ஆம் ஞான சாதனமாம் இவ்வேளும் சர்க்குண பிரிவினாலே. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, அவ்வியக்தம் 3 குணங்களான அவ்வியக்தத்தின் 3 குணங்களும் பஞ்ச சூட்சம பூதங்களின் தொடர்ந்து அடங்கி நிற்கும் குற்றமில்லாத சத்துவகுணத்தில் பகுத்தறியும் ஆற்றல் படைத்த 5 ஞானேந்திரியங்களும் சூட்சும பூதங்களாகிய 5 ஒட்டுமொத்தமாக, அதான் இந்த சத்துவ குணத்து தமோ, நல்லா புரிஞ்சுங்க, தமோ குணம் ஆவரணம் விக்ஷேபமா பிரியுது. அந்த விக்ஷேபமாக பிரிஞ்சதுல இருந்து சூட்சும பஞ்சபூதம் உற்பத்தி ஆகுது. இந்த சூட்சும பஞ்சபூதத்துல இருந்து அதற்கும் ஒவ்வொன்றுக்கும் 3 குணம் இருக்கு, சத்துவம் ரஜஸ் தமஸ். அதுல சத்துவ குணத்துல உற்பத்தி ஆகிற விஷயத்த இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அதுல ஒவ்வொரு பஞ்சபூதத்தில இருந்து ஒவ்வொரு ஞானேந்திரியங்கள் உற்பத்தி ஆகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 பஞ்சபூதங்களும் சத்துவகுணம் ஒன்றாக சேர்ந்து அதுல மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த கரணங்கள் உற்பத்தி ஆகிறது. 5 ஞானேந்திரியங்களும் மனம் புத்தி ஆகிய 7 சத்துவகுணத்தில் தோன்றிய அறிவு கருவிகளாகும். இதெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாரு. அடுத்து 31வது பாடல்ல என்ன சொல்றாஜோ, ராசத குணத்தில் வேறிட்டு 8 குறைந்தும் 5 என்று தொடங்குற பாடல்ல ரஜோகுணத்துல உற்பத்தி ஆகிறத பத்தி சொல்ல போறார். ரஜோகுணத்துல என்ன உற்பத்தி ஆகுது, பிராணவாயுக்கள் 5 பிராணவாயுக்கள் உற்பத்தி ஆகுது. பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன். இந்த 5 முக்கியமான இந்த பிராணவாயுக்கள் உற்பத்தி ஆகிறது. இந்த 5 பிராணவாயுக்களும் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஞானேந்திரியங்களும் சூட்சும பஞ்சபூதங்களும் இந்த அந்த கரணம் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் என்னது, கர்மேந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் என்னது, 19 விஷயம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் சூட்சும சரீரம். அதுல 17 வரும் மனம் புத்தி, அதை இன்னும் 2ஆ டிவைட் பண்ணா மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இந்த 19 விஷயம் சேர்ந்தது சூட்சும சரீரம். இதை பத்தி டீட்டெயிலா நம்ம வகுப்புல போட்டிருக்கோம், அதனால இது ரொம்ப இங்க சொல்ல தேவையில்லை. இப்ப இந்த சூட்சும சரீரம் அடுத்த பாடல் என்ன சொல்ற, 32வது பாடல்ல இவ்வுடல் மருவும் ஜீவன் இலங்கு தைசதன் என்றாவான், இவ்வுடல் மருவும் ஈசன் இரண்ய கர்ப்பன் ஆவான், இவ்வுடன் 2 பேருக்கும் லிங்க சூட்சும சரீரம், இவ்வுடற்கு கோஷம் 3ஆம் இது கணா அவத்தை ஆமே. இப்ப ஈஸ்வரனுக்கு இந்த ஈஸ்வரன் இந்த ஸ்டேட் சூட்சும சரீரத்துக்கு அவருக்கு இருக்கக்கூடிய சூட்சும சரீரத்துக்கான பேர் இரண்ய கர்ப்பன். அந்த இரண்ய கர்ப்பருக்கு அதுதான் அவருக்கு லிங்க சரீரம், அதுதான் அது சூட்சம சரீரம், அதுதான் அவருக்கு 3 அவஸ்தை. என்னென்ன அவஸ்தை, மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், பிராணமய கோஷம். இந்த 3 கோஷங்களும் இருக்கிறது. ஜீவனுக்கும் அது போல சூட்சம சரீரம் இருக்கிறது. அதற்கு பேர் தைஜசன். அதே சமஷ்டிக்கு சொன்னா இரண்ய கர்ப்பன். சிருஷ்டியில பார்த்தோம்னா இரண்ய கர்ப்பன், வெஷ்டியில ஜீவனுக்கு பார்த்தோம்னா தைஜசன். இப்ப இதுதான் லிங்க சரீரம், சூட்சம சரீரம் என்று சொல்லுகின்றோம். பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இந்த 3 கோஷங்களும் இதற்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதுக்கு அடுத்த பாடல்ல ஸ்தூல சரீரத்தை எப்படி உற்பத்தி ஆனது அப்படின்னு சொல்றாரு. பஞ்சீகரணங்கள் என்ற முறையின் மூலியமாக இந்த ஸ்தூல சரீர உடம்பு ஆனது அதற்கு அடுத்த பாடல்ல உற்பத்தியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த பஞ்சீகரணம் எப்படி பிரிக்கப்படுகிறது, ஒரு பஞ்சபூதம் 2ஆக பிரிக்கப்பட்டு அதிலிருந்து 4ஆக பிரிக்கப்பட்டு ஒரு பாதியை வைத்துக் கொண்டு அதுபோல 5 பஞ்சபூதங்களிலிருந்து சரி பாதியாக பிரித்து அதில் ஒரு பாதியை 4ஆக வெட்டி
ஒவ்வொன்றில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்திலிருந்து அந்த 4ஆக வெட்டப்பட்ட ஒரு பாதியை எடுத்து இதில் சேர்த்து, அப்படி சேர்க்கும் போது உருவாகுவது எதுவோ அதுதான் ஸ்தூல ஆகாசம், ஸ்தூல காற்று, ஸ்தூல நெருப்பு, ஸ்தூல நீர், ஸ்தூல நிலம். இப்பொழுது நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய ஸ்தூலம் இப்படி பஞ்சீகரணம் மெத்தட் மூலியமா ப்ராசஸ் செய்யப்பட்ட பஞ்சீகரணம், பஞ்சபூதம். இது அன்பிராசஸ்ட், இதுக்கு முந்தைய ஸ்டேஜ் தான் வந்து சூட்சம பஞ்சபூதங்கள், தன்மாத்திரைகள் என்று சொல்லுவோம். அது வந்து ஒன்லி ஒவ்வொன்றும் தனித்தனி தன்மையை கொண்டது. இது வந்து ப்ராசஸ் செய்யப்பட்டது, எல்லாம் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து உற்பத்தி ஆகிறதன் மூலியமா தான் நம்மால் பார்க்கப்படுகின்ற இந்த ஸ்தூல பஞ்சபூதங்களை பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி ஸ்தூல பஞ்சபூதங்களிலிருந்து உருவானதுதான் நம்மளுடைய ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரத்துக்கு என்ன பேருனா விஸ்வன். இதே போல வெளியில இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கு தன்னை நான் என்று அபிமானிக்கக்கூடிய இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தை உடலாக கொண்டவனுக்கு பேர் தான் விராட் புருஷன். அதுங்கிறது இந்த பாடல்லையும் அதுக்கு அடுத்த பாடல்லையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸ்தூலமே மருவும் ஜீவன் சொல்லிய விஸ்வன், ஸ்தூலமே மருவும் ஈசன் சொல்லும் விராட் புருஷன் ஆகும். இதுக்கு வந்து என்ன கோஷம் என்றால் ஸ்தூலமே அன்னமய கோஷம், ஜாக்கிரஸ் அவஸ்தை. இந்த விழிப்பு நிலை இருக்கு பாத்தீங்களா, இந்த விழிப்பு நிலையை அனுபவிப்பவன் வந்து ஸ்தூல சரீரத்தை உடையவன். அதுதான் அவனுக்கு வந்து இதுக்கு வந்து அன்னமய கோஷம். சூட்சம சரீரத்துக்கு வந்து ஒன்லி வந்து கன அவஸ்தை. அங்க வந்து நமக்கு கனவு போன்ற அந்த மாதிரியான அவஸ்தைகள் தான் அங்க ஏற்படும் அப்படி என்று இந்த பாடல் மூலியமா 35வது பாடல் இது வழியா சொல்லியிருக்காரு. 36வது பாடல்ல வந்து சீடன் கேட்கிறான், சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றேல் ஆரிய குருவே வேதம் அறிவது எப்படி என்றால், காரிய உபாதி ஜீவன் காரண உபாதி ஈசன் வீரியம் மிகு சமட்டி வேட்டியார் பேதமாகுமே. இப்ப இவங்களுக்குள்ள என்ன, இந்த 2 பேருக்கும் பார்த்தா உபாதி ஒண்ணுதானே சொல்றீங்க, சூட்சமும் ஒன்னா இருக்குது, ஸ்தூலமும் ஒன்னா இருக்குது, எல்லாமே ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கு, இதுல என்ன வித்தியாசம்னா, அப்ப அவர் சொல்றாரு காரியமாக வெளிப்பட்டவன் வந்து ஜீவன் என்றும் காரணமாக இருப்பவர் வந்து இரண்ய கர்ப்பனாக இருப்பவர் விராட் புருஷனாக இருப்பவர் என்பதை பிரித்து காட்டுகிறார். அதுதான் இங்க வந்து அறிவும் ஒழுக்கமும் மிக்க குருவே உயர்ந்த அருளே வடிவான இறைவனுக்கும் ஜீவனுக்கும் உபாதி ஒன்னா இருக்கேன், இருவருக்கும் இடையே உள்ள வேற்றுமை எவ்விதத்தில் அறிந்து கொள்வது, எந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற வேற்றுமை பிரிஞ்சுக்கிறதுனா, உயிரானது காரிய உபாதி உடையது, இறைவன் காரண உபாதியை உடையவர். இப்ப இந்த காரண காரிய உபாதிக்கு அடுத்த பாடல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இங்க வந்து இறைவனானவன் காரணமாகவும் அதனுடைய காரியமாக வெளிப்பட்டவன் வந்து ஜீவன் அப்படிங்கிறத இங்க சொல்றார். அது வந்து ஈஸ்வரன் உபாதியாகிய மிகுந்த ஆற்றல் படைத்த சமஷ்டி, ஜீவனுக்கு வியஷ்டி, அதாவது லிமிட் லிமிட்லெஸ். வியஷ்டி என்பது சின்னது, சமஷ்டி என்பது அனைத்தும் உள்ளடங்கியது. அதற்கான உதாரணம் வந்து அடுத்த பாடல்ல சொல்றாரு. 37வது பாடல்ல, மரங்கள் போல் வியட்டி பேதம், வனம் போல் சமஷ்டி பேதம். ஒவ்வொரு மரமும் இன்னொரு மரத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் வந்து நம்ம இப்போ உள்ள ஜீவர்களுக்கும் மற்ற ஜீவர்களுக்கும் உடைய வித்தியாசம். இந்த மரங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்தால் அதற்கு பேர் காடு அல்லது வனம் என்று சொல்லுவோம். இந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தனா அதுக்கு பேர் தான் ஈஸ்வரன், அதுக்கு பேர் தான் இரண்ய கர்ப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமஷ்டி. வியஷ்டி என்பது தனித்தனி மரம், அதுல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அதற்கு அடுத்தது வேற. இப்படிதான் வந்து சமஷ்டிக்கும் வியஷ்டிக்கும் உள்ள எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுக்கிறார். ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வேறுபாடு சொல்றார். உபாதியில கணக்கில் அடங்காத வேறுபாடுகள் இருக்கிறது. அவர் அனைத்தும் அறிந்தவர், ஜீவன் லிமிட், ஈஸ்வரன் லிமிட்லெஸ். அவருக்கு வந்து ஒரு லிமிட், சர்வவியாபி சர்வஞானி. ஆனா ஜீவனுக்கு வந்து ஒரு லிமிட்டான அறிவு, லிமிட்டான எல்லாமே ஒரு லிமிட்டா தான் அவனுக்கு இருக்குது. ஒரு மரம் எப்படி அதுக்கு என்ன லிமிட் இருக்குது, ஒரு காடு, இந்த எல்லா மரங்களையும் சேர்த்து வைத்த ஒரு காடு. இதுதான் ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய உபாதியில இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கறத இங்க சொல்றாரு. 38வது பாட்டு, இதுதான் ரொம்ப முக்கியம். கற்பனை வந்தவாறு காட்டினோன் காண்பவனை எல்லாம் சொற்பனம் போலும் என்று துணிந்தவன் ஞானி ஆவான், செற்புதை மழைக்காலம் போய் தெளிந்த ஆகாசம் போல அற்புத முத்தி சேரும் அபவாத வழியும் கேளாய். இது வரைக்கும் இந்த சிருஷ்டி உற்பத்தி ஆனதுன்னு சொன்னால அது எப்படி வேணா உற்பத்தி ஆகியிருக்கட்டும். இது எல்லாம் கற்பனையை வந்தவாறு காட்டினோம். எப்படியெல்லாம் இந்த சிருஷ்டி வந்து உற்பத்தி ஆனதுங்கிற ஒரு தோற்றத்தை, ஒரு கற்பனையை உனக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டேன். இது வரைக்கும் கேட்டேன். இதெல்லாம் கற்பனைன்னு எவன் உணர்ந்தானோ அவன் தான் ஞானி. இதெல்லாம் எவன் நிஜம் இன்னும் வாழ்க்கையில அனுபவிச்சு வாழ்றானோ அவன் அஞ்ஞானி. எவன் உணர்ந்தானோ அவன் ஞானி.
இப்ப இந்த செப்பு மழைக்காலம் போய் இந்த மழை போனதுக்கு அப்புறம் வானம் எப்படி தெளிவா தெரிவது போல இந்த ஆரோபத்தை இது வரைக்கும் சொல்லியாச்சு, கற்பனையாக ஒன்று மேல் ஒன்று அடுக்கி எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப அதை அனைத்து நீக்கி முக்தியை பெறுவதற்கான வழியான அபவாத வழியை நான் சொல்ல போறேன் அப்படின்னு இங்க இருந்து ஆரம்பிக்கிறார். சோ 38வது பாடல்ல இருந்து 40வது பாடல் வரைக்கும் அபவாதத்தை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறார். அறவென்று கயிறு என்றார் போல் ஆளென்று தறி என்றார் போல் குறவன் செல் உபதேசத்தால் கூறும் நூல் ஒளியை கொண்டு புறமன்று போனமன்று பூதங்கள் என்று ஞான திறமென்று பிரம்மம் என்று தெளிவதே அபவாதம் ஆகும். அதாவது அறவென்று கயிறு என்றார் போல் என்னன்னா, பாம்பு இல்ல இது கயிறு, இது மனிதன் அல்ல இது கம்பு அப்படின்னு சொல்லி குரு உபதேசம் கொடுக்கிறாருல்ல, இந்த உபதேசத்தை உள்ள சொல்லி எடுத்துக்கொண்டு பல வேதாந்த நூல்கள், சாஸ்திரம் சொல்லக்கூடிய, வேதம் சொல்லக்கூடிய அந்த ஞானத்தையும் உள்ள எடுத்துக்கொண்டு இதை புறம், இந்த ஊர், இந்த உலகம், இந்த எல்லாத்தையும் பஞ்சபூதங்கள், இது எல்லாத்தையும் ஞானத்தின் மூலியமாக ஸ்திரமாக எடுத்துக்கொண்டு எவன் இவை பொய்யானவற்றை எல்லாம் ஒதுக்குகிறானோ அந்த ஒதுக்கக்கூடிய முறைக்கு பேர் தான் அபவாதம். பிரம்மம் என்று தெளிவதே அபவாதம் ஆகும். 40வது பாடல்ல சொல்றாரு, படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள் உடல் முதல் சுபாவம் ஈரா ஒன்றில ஒன்றிதித்த ஆரே அடைவினில் ஒடுங்கி காண்பதே அபவாத உபாயமே. இப்ப படமும் நூலும் போல் அப்படின்னா ஒரு துணி இருக்குது, ஆனா இது துணி மாதிரி நம்ம துணின்னு சொல்றோம். ரொம்ப ஆழ்ந்து பார்த்தோம் என்றால் அந்த துணிக்கு காரணம் உள்ள இருக்கக்கூடிய நூல் தான். அங்க வெறும் நூல் தான் இருக்குது, அந்த நூலோட ஒன்னா சேர்ந்ததை நம்ம துணின்னு சொல்றோம். இந்த துணி இருக்கிறதுக்கு காரணம் நூல். அது போல ஒரு நகை இருக்குது, நகைன்னு நம்ம சொல்றோம் பல டிசைன்ஸ்ல, ஆனா அதுக்குள்ள தங்கம் தான் இருக்குது. தங்கத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், நகைன்ற வேற அமைப்புல சொல்றோம். அந்த மாதிரி மண் பாத்திரம் இருக்கு, ஆனா உண்மையில அது மண்ணு தான் இருக்குது. சோ அந்த காரியமாக வெளிப்பட்டது துணி, நகை, கடம். ஆனா அதுக்கு காரணம் எது? மண்ணு, தங்கம், நூல். அப்படி காரண காரியம் ஒன்றிலிருந்து ஒன்று உதித்தவாறு இந்த மாதிரி ஒண்ணுல இருந்து ஒண்ணு உதிச்சிருக்குது. நூலுல இருந்து தான் சட்டை வந்திருக்குது, தங்கத்துல இருந்து தான் நகை வந்திருக்குது. இது வந்த மாதிரியே ரிட்டர்ன் போறது. இந்த சிருஷ்டி எப்படி உற்பத்தி ஆச்சு? சூட்சமத்துல இருந்து ஸ்தூலம் வந்திருக்கு, ஸ்தூலத்துல இருந்து இப்படி உற்பத்தி ஆயிருக்குன்னு எப்படி சொல்லப்பட்டதோ அதே பாணியில நம்ம இந்த ஸ்தூலத்துல இருந்து பின்னோக்கி போய் ஒன்றன் பின் ஒன்றாக இது பொய்யானது என்று அதை நீக்குவதற்கு பேருதான் அபவாதம் அப்படின்னு இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. தூடன தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் சொன்னீர், 2 சக்திகள் என்றீரே மூடலாம் சக்தி செய்யும் மோகம் சொல்லும் ஐயா. இது வரைக்கும் விக்ஷேபத்தை பத்தி சொல்லியாச்சு. இப்ப 41ல இருந்து 45வது பாடல் வரைக்கும் ஆவரணத்தை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். ஆவரணம்னா மூடலை பத்தி என்ன சொல்றாரு, ஆவரணத்தை பத்தி நீங்க சொல்லவே இல்லை, எனக்கு சொல்லுங்க அப்படிங்கறதா இந்த பாடல். 12வது பாடல் என்ன சொல்றாருன்னா, குருவானவர் இந்த ஆவரணம் தானிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களையும் கண்ட ஞானிக்கு, ஒரு ஞானிக்கு இந்த ஆவரணம் இருக்காது. இந்த ஆவரணம் இல்லாதனாலதான் அவனை ஞானின்னு சொல்றோம், அவனுக்கு காரணம் இல்லைன்னு சொல்றோம். ஆனா ஒரு சாதாரண ஒரு அஞ்ஞானிக்கு இந்த ஆவரணம் இருக்கும். ஆவரணம்னா என்னன்னா, நான் பிரம்மம் என்று அறியாமை இருப்பது, அல்லது நான் பிரம்மம் என்று எனக்கு தெரியவில்லையே, எனக்கு விளங்கவில்லையே. நான் பிரம்மம் என்று உணராதது அஞ்ஞானம். உணராததுனால அடுத்து என்னது, எனக்கு அப்படி எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு தோணலையே, எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றது நாஸ்தி நபாதி. அதான் சொல்றாரு, ஞானி தமையும் அன்று நாஸ்தி நபாதி என்னும் ஊனிடை உயிர்களுக்கு உள்ள உணர்வு விழி குருடாம். அந்த உணர்வு உண்மையான உணர்வை உணராமல் குருடான வண்ணம் எது உங்களை மறைக்கிறதோ, வானத்துல மேகம் மறைச்சிருது இல்ல, சூரியனே மறைக்கிறது இல்ல, அது போல நம்மளுடைய உண்மையான சொரூபத்தை எது மறைக்கிறதோ, இருள் போல எது மறைக்கிறதோ அதற்கு பேர் ஆவரணம். 43வது பாடல்ல பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்து விழ விகாரத்திற்கும் ஆன்ற கூடனத்துக்கும் அகத்துள்ள விகாரத்துக்கும் தோன்றிய வேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவ வியாதி உண்டாகும் உபாதி இதே.
அதாவது பிரம்மத்திற்கும் வெளியில வெளிப்பட்டு இருக்கக்கூடியது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கூடஸ்தனுக்கும் கூட அந்த ஜீவனுக்கும் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரியாமல் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து இது பண்ண வைக்கிறதா இந்த உபாதியோட வேலை. இதுக்கு பேர் தான் ஆவரணம் அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்றாரு. இது ஒரு பெரிய வியாதிங்கிறதையும் சொல்றாரு. இரண்டுக்கும் உள்ள வேற்றுமை சிறிதளவும் கூட பிரித்தர முடியாமல், ரெண்டுக்கும் உள்ள வேற்றுமையை பத்தி கொஞ்சம் கூட பிரிச்சுக்க முடியாம, இப்ப நீங்க எல்லாம் என்ன உடம்புன்னு தான் நீங்க நினைச்சுக்கிறீங்க எல்லாரும் உங்களை. ஆனா நீங்க ஆன்மாங்கிறது தெரியலையே. நீங்க என்னதான் திருப்பி திருப்பி பார்த்தாலும் உங்களுக்கு புரியல. இல்ல, இந்த புரியாம உங்களை எது மறைச்சு வச்சிருக்குதோ அந்த மறைச்சு வச்சிருக்கிறது பேர் தான் ஆவரணம், மூடல். அதுவே மறைப்பாற்றல் அப்படிங்கிறார். அந்த மறைப்பாற்றலுடைய அடுத்ததுதான் ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே போகும். சீடன் கேட்கிறான், நீங்க ஆதாரத்தை மறைச்சிருதுன்றீங்க, மறைச்சிட்டா அதுக்கப்புறம் அதுல எங்க கற்பனையான விஷயங்கள் தோன்றும். சரி, கற்பனையான விஷயங்கள் தோன்றுச்சுன்னா அப்ப ஆதாரம் இல்லாம போயிடுதே அப்படிங்கிற கேள்வி அங்க வருது. இது ரொம்ப டீப்பான ஒரு சாங்கு. ஆதாரம் மறைத்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும், ஆதாரம் மறையாதாலில். ஆதாரம் தெளிவா தெரியுது, பிரம்மம் தெளிவா தெரியுதுன்னா அங்க எப்படி உங்களுக்கு தோற்றம் தெரியும்? ரெண்டும் நீங்க சொல்றது முன்னுக்கு பின் முரணா இருக்குது அப்படின்னு கேட்கும் போதுதான் குருவானவர் என்ன சொல்றாரு, ஆதாரம் சமம், விசேஷம் ரெண்டாக இருக்கிறது. சமமானது எப்போதும் மறைவதில்லை, விசேஷமாக தோன்றுவதுதான் மறைகிறது அப்படிங்கறத சொல்லியிருந்தார். இது ஒரு பெரிய டீப் எக்ஸ்பிளனேஷன். அது நம்மளுடைய கிளாஸ்ல இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை தொடர்ந்துதான் அடுத்த பாட்டும் அதே மீனிங் தான் வரும். 46வது பாடல்ல விக்ஷேப சக்தியை பத்தி விசாரம் சொல்ல ஆரம்பிக்கிறார். 46ல இருந்து 50வது பாடல் வரைக்கும். கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்சகோஷம், என்னுடைய உண்மையான நிலையை அறிய விடாம தடுத்தது இந்த பஞ்சகோஷம் தான், இந்த விக்ஷேப சக்தி தான். ஆனா இந்த விக்ஷேப சக்தியை விட நீங்க இந்த ஆவரண சக்திக்கு தான் நீங்க ரொம்ப அது ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம்னு சொல்றீங்க. அது எப்படின்னு எனக்கு புரியலையே, அதை எனக்கு புரியுற மாதிரி எடுத்து வரீங்க அப்படின்னு சீடன் கேட்கிறான் 46வது பாடல்ல. 47வது பாடல்ல குருவானவர் சீடனுக்கு சொல்றாரு, தோற்றக்கூடிய இந்த விக்ஷேப சக்தி துன்பம் தர்றதாக இருந்தாலும், ஆனா அந்த விக்ஷேபத்தினால நமக்கு முக்தியை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான அனுகூலங்களும் இதுல தெரியும். எப்படி வெயில் காலத்துல வெளிச்சத்துல நம்ம பல வேலைகள் செய்கிறோம், இருட்டுல நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. அதுபோல இந்த ஆவரணம் முழுவதுமான மறைப்பாற்றல் இருக்கக்கூடியதுல நம்மளால எதையுமே செய்ய முடியாது, அஞ்ஞானத்திலே தான் இருக்கணும். ஆனா இந்த விக்ஷேபம் என்பது இந்த பகல் பொழுது போல, இதுல நாம பல கர்மங்களையோ போகங்களையோ எதையோ ஒண்ணு ஈடுபடுவதன் மூலியமாக நம்ம அஞ்ஞானத்தை நாம என்ன பண்ண முடியும், குறைக்க முடியும். அதனால ஆவரணத்தை விட விக்ஷேபம் பரவாயில்லை. விக்ஷேபம் நமக்கு முக்திக்கு உதவு பண்ணும், ஆவரணம் நம்மளை மொத்தமா அழித்து விடும் இருட்டிலே, மிகவும் பொல்லாதே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அடுத்த பாடல் 48வது பாடல்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, யாராவது ஒருத்தர் ஆழ்ந்த சுளுத்தி அஞ்ஞான நிலையான தூக்க நிலையிலிருந்து முக்தி அடைஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? யாராவது ஒருத்தர் உன்னால சொல்ல முடியுமா? அந்த நிலையிலிருந்து அதை அடையவே முடியாது. விக்ஷேப நிலையிலிருந்து விக்ஷேபம் ஏற்பட்டு இந்த விக்ஷேப நிலையை தான் உனக்கு முக்திக்கு உதவி செய்து கொண்டு போய் சேர்க்குமே தவிர, இந்த கொளுத்த ஆவரணம் முக்தி கூடாமல் கெடுத்த கேடே. இந்த கொழுந்து அந்த நல்லவா இருக்கக்கூடிய இந்த அஞ்ஞானமானது, இந்த ஆவரணமானது முக்திக்கு உதவாது. அதுதான் நீக்கப்பட வேண்டும். அதற்கு விக்ஷேபம் உதவுகிறது. அதனால் விக்ஷேபத்தினால் தவறு கிடையாது. விக்ஷேபம் துன்பத்தை கொடுத்தாலும் அந்த துன்பத்தை கொடுப்பதன் மூலியமாக நாம் முக்தியை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிறார். 49வது பாடல்ல, சுத்தியில் வெள்ளி போல் தோன்றிய தோற்றமான சக்தியும் பொய்யே என்றால் சக்தி சாதனமான வந்த முக்தியும் பொய்யாம், எண்ணின் மோக நித்திரை விளங்கால் நித்திரை தெரியுமா போல் நிர்வாண நிலையும் மெய்யாமே. அதாவது சுத்தியில் வெள்ளினா என்னது, சிப்பியில் வெள்ளியா தெரியுது, அதுதான் அந்த இதை சொல்றாரு. எப்படி விக்ஷேப சக்தியே நீங்க பொய்ன்னு சொல்லிட்டீங்க, ஆனா அந்த விக்ஷேப சக்தினால ஒரு முக்தி கிடைக்குதே, அந்த முக்தி மட்டும் எப்படி நீங்க உண்மைன்னு சொல்றீங்க அப்படின்னு சீடன் புத்திசாலித்தனமா கேட்கும்போது குருவானவர் சொல்றாரு, நீ கனவுல இருக்கிற, கனவுல ஒரு புலி துரத்துது, புலி துரத்தி கனவுல இருந்து நீ வெளி வந்துடுற, கனவு பொய் தான், ஆனா நீ வெளி ஒருத்தன் இங்க இருக்கிறான்ல, வெளி வந்தவன் ஒருத்தன் இருக்கிறான்ல, அவன் மெய் தானே. அது போல இந்த விக்ஷேபம் பொய் தான், இந்த விக்ஷேபத்தினால
உனக்குள்ள இருக்கக்கூடிய கனவுன்ற அந்த மாயையை விட்டு நீ விழிச்சுக்கிட்டேன்னா நீ யாராக இருக்கிறாயோ அவன் மெய் அப்படிங்கறத இந்த பாடல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு பாடல் இது. பாடல் 50 இம்பரில் நஞ்சை நஞ்சால் இருமினை இரும்பாயும் அம்பினை அம்பால் வற்றும் அழுக்கினை அழுக்கால் மாய்ப்பர் வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை தம்மவாம் அதுவும் கூட சவம் கூடு தடி போலாமே. இந்த விக்ஷேப சக்தி எப்படி உதவு பண்ணுதுன்னா, நஞ்சை விஷத்தை விஷத்தால் முறிப்பது போல, இரும்பை இரும்பால் அடிப்பது போல, அம்பினை அம்பால் உடைப்பது போல, அழுக்கை அழுக்கினால் எடுப்பது போல, இதெல்லாம் உதாரணங்கள் கொடுத்து ஒரு அழுக்கிறது யூஸ் பண்றதுக்கு இன்னொரு அழுக்கு பயன்படுத்துறோம். அதுபோல நம்மளுடைய மாயையிலிருந்து இந்த ஆவரணத்திலிருந்து வெளிவருவதற்கு இந்த விக்ஷேபத்தை பயன்படுத்தி அந்த மொத்த மாயையிலிருந்து விடுபட்டு நம்மை நாம் உணர்கிறோம். அதுதான் பிணம் தடி சுடு போல. பிணத்தை எரிக்கிறதுக்கு ஒரு மூங்கில் குச்சியை பயன்படுத்துவாங்க, ஒரு தடியை பயன்படுத்தி எல்லா பிணத்தை எரிக்கும் போது எந்த பக்கம்லாம் எரியலையோ எல்லாத்தையும் தள்ளி நல்லா எரிக்க வச்சிருவாங்க. கடைசியில அந்த குச்சியும் அதுல போட்டுருவாங்க, அதுவும் சேர்ந்து எரிஞ்சிடும். அதுபோல இந்த விக்ஷேபமானது நமக்கு முக்திக்கு ஹெல்ப் பண்ணி முக்தி அடையும் போது அதுவும் அதோடு சேர்ந்து காணாமல் போகிவிடும். இப்ப 51வது பாடல் 51 53 வரைக்கும் பாடல் இந்த ஜீவன் அனுபவிக்கூட 7 அவஸ்தைகளை பத்தி சொல்றாங்க. இந்த 7 அவஸ்தைகள் தான் இந்த மாயையினால் ஜீவருக்கு 7 அவஸ்தைகள் உண்டா, அந்த 7 அவஸ்தை தம்மை அடைவனில் மொழியை கேளாய் முத்த அஞ்ஞானம் மூடல் முளைத்தல் காணாத ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் தளல் கடல் குளிர்மையாதல். அது என்னது? அந்த 7 அவஸ்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நம்ம நிறைய அஞ்ஞானம், ஆவரணம் மூடல், முளைத்தல் விக்ஷேபம், காணாத ஞானம் பரோட்ச ஞானம், சந்ததம் கண்ட ஞானம் அப்ரோக்ஷ ஞானம், தளல் கடல் துக்க நிவர்த்தி, குளிர்மையாதல் ஆனந்த பிராரப்தி. இந்த 7 விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அஞ்ஞானம்னா என்ன, ஆவரணம்னா என்ன, விக்ஷேபம்னா என்ன, பரோட்சம்னா என்ன, அப்ரோக்ஷம்னா என்ன, துக்க நிவர்த்தி, இதெல்லாம் அடுத்து இருக்கக்கூடிய பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அதை எக்ஸ்பிளனேஷன் வர்றதுதான் 51 53வது பாடல். இப்ப 53வது பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, அதுவும் 7 அவஸ்தைகளை பத்தி தான் வருது. தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தான் ஆதல் அப்ரோக்ஷ ஞானமாகும். கர்த்தாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல். முக்தனாய் எல்லாம் செய்து முடித்ததே ஆனந்தமாமே. நான் செய்கிறேன் என்று இந்த கர்த்தா என்ற எண்ணம் போனாதான் துக்கம் முழுமையாக நிவர்த்தி ஆகிறது. அப்படி போகும்போது நீ முக்தனாய் இருப்பாய். முக்தனாய் இருந்தால் நீ ஆனந்தமாக இருப்பாய். இந்த ஞானம், இந்த அத்வித ஞானம் எல்லாம் ஒன்றுதான், அது பிரம்மம்தான் என்று இந்த ஞானத்தை திடமாக உள்ளுக்குள்ளே அனுபவிப்பதுக்கு பேர் அப்ரோக்ஷ ஞானம். இதை அறிவது தத்துவ குரு உபதேசத்தின் மூலியமாக, சாஸ்திரத்தின் படிப்பதன் மூலியமாக தத்துவத்தை அறிவதற்கு பேர் பரோட்ச ஞானம். விக்ஷேபம் மூடல் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். பாடல் 54 என்னது? 54 to 57 இந்த தசமன் கதை, 10 பேருடைய கதையை பத்தி சொல்றாரு. இந்த கதை யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் மறந்துருந்தா நான் ஒன்றும் செய்ய முடியாது. இது நினக்கரியும் ஒரு வண்ணம், ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். ஒரு 10 பேர் இருந்தாங்க. 10 பேர் ஆத்த கடக்கணும்னு நினைச்சாங்க. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கடந்து போனாங்க. கடந்து போய் எல்லாரும் 10 பேர் வந்துட்டாங்கன்னு பாக்குறதுக்கு ஒருத்தன் என்னன்னா, அவன் 9 பேரையும் எண்ணிட்டு தன்னை எண்ணாம விட்டுட்டான். அப்ப ஒருத்தனை காணமே, 9 பேர் தான் இருக்கிறோமே, ஒருத்தன் ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டானு என்று துக்கப்பட்டு அழுது கொண்டு இருந்தனர். அப்ப இந்த 9 பேர் தான் இருக்கிறாங்க. 10வது அவன் தன்னை எண்ணவில்லை, அதனால 10வது ஆள் இல்லை. தன்னை எண்ணாமல் விட்டதுக்கு பேர் அஞ்ஞானம். தன்னை எண்ணாமல் விட்டதனால் அவனுக்கு ஒரு துக்கம் ஏற்படுகிறது. ஆற்றில் அழைத்து போயிட்டானா, அவன் 10வது எங்க இருக்கிறான்னு அவனுக்கு தெரியல. தெரியாததுதான் மூடல். விளங்கவில்லை, அவனுக்கு விளங்கல, எங்க 10வது ஆளுன்னு விளங்கல. அவன் தன்னை விட்டது அஞ்ஞானம். விட்டதுனால அவனுக்கு எங்க இருக்கிறான் ஏதுன்னு விளங்கலுக்கு பேர் மூடல். அதனால துக்கம் வருவதுக்கு பேர் விக்ஷேபம். அந்த வழிபோக்கனா வந்த ஒரு ஞானியை பார்த்து அவன் கேட்கிறான். அவன் இவனுடைய அறிவற்ற தன்மையை பார்த்து கண்டிப்பா 10வது ஆள் இருக்கிறான், அந்த 10வது ஆள் நீதான் சொல்லும் போது அந்த ஞானியோட வாக்கு ஸ்ரத்தையினால இவன் அந்த ஞானியோட வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே 10வது ஆள் இருக்கிறான், ஆனால் எனக்கு தெரியவில்லை, ஆனால் நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது பரோட்ச ஞானம். அந்த 10வது ஆள் நான் தான் என்று அவன் உணர்வது அப்ரோக்ஷ ஞானம்.
தன்னை உணர்ந்த மாத்திரத்திலே நான் 10வது ஆளாக நான் தான் இருக்கிறேன் என்று தெரிஞ்ச மாத்திரத்திலே அவனுக்கு துக்கம் போய்விடுகிறது. அதற்கு பேர் துக்க நிவர்த்தி. அந்த துக்கம் போனதனால் அவனுடைய அஞ்ஞானம் ஒளிந்து விடுகிறது. அதுக்கு பேர் ஆனந்தம். இது போலதான் இந்த உதாரணத்தை காட்டி தான் நம்ம கிட்ட எப்படி நம்ம அறியாமையில் இருக்கிறோங்கிறத இந்த பாடல்களும் இதற்கு அடுத்து வரக்கூடிய சில பாடல்களிலும் இந்த கதையின் மூலம் அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இது எது வரைக்கும்னா 57வது பாடல் வரைக்கும் இருக்குது. 57ல இருந்து 57 to 75 பாடல் வரைக்கும் மகா வாக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியம். அதுக்கப்புறம் 60ல இருந்து 66 வரைக்கும் 5 கோஷங்களுடைய விளக்கம். 76ல இருந்து 79 வரைக்கும் சீடன் அவன் அந்த அனுபவம் அடைதல், அந்த அனுபவம் அடைதல் பக்தி செலுத்துதல். 87ல இருந்து 94 வரைக்கும் ஜீவன் முக்தர்களுடைய லட்சணம், ஜீவன் முக்தர்கள் எப்படி இருப்பார்கள் என்று. 96ல இருந்து 99 வரைக்கும் விவேக முக்தியோடைய லட்சணம். 100ல இருந்து 101 நிறைவுரை. அந்த மிச்சம் இருக்கிறத சொல்லிடுறேன். 54 to 57 தசமன் கதை, பரோட்ச அப்ரோக்ஷ ஞானம். 57ல இருந்து 63ல இருந்து 66 வரைக்கும் சூன்யமும் சூன்யம் நானல்ல என்பதை பத்தி விளக்கம். 65ல இருந்து 68 வரைக்கும் சாட்சி, ஆத்மாதான் சாட்சி என்பதை பத்தின விளக்கம். 69ல இருந்து 71 வரைக்கும் இந்த லட்சியார்த்தம் வாக்கியார்த்தத்தை பத்தின விளக்கம். 72ல இருந்து 75 வரைக்கும் 3 லட்சணங்கள் பத்தி, விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம். 75 வரைக்கும். 76ல இருந்து 79 வரைக்கும் இந்த சீடன் சமாதி நிலையை அடைந்து அந்த அனுபவத்திலே இருந்து அவனுடைய அனுபவம் அடைவது, பக்தி செலுத்துவது. 80ல இருந்து 86 வரைக்கும் ஞான பிராரப்தி, ஞான பிராரப்தி அடைவது பத்தின அந்த விஷயங்கள். 87ல இருந்து 94 வரைக்கும் ஞானத்திற்கான தடை. 80ல இருந்து 86 வரைக்கும் என்னென்ன தடைகள் இருக்குங்கிறத சொல்றாரு. 87ல இருந்து 94 வரைக்கும் ஜீவன் முக்தர்களின் லட்சணம். 96 to 99 விவேக முக்தியின் சொரூபம். 100ல இருந்து 101க்கு நிறைவுரை. இப்ப நம்ம எது வரைக்கும் பார்த்திருக்கோம்? தசமன் கதை வரைக்கும் பார்த்திருக்கோம். 57 வரைக்கும். ஏன்னா இதுக்கு மேல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இப்ப டைம் கிடையாது. மணி 12:45 ஆயிடுச்சு. அதனால இதோட இன்னைக்கு நிப்பாட்டிக்கும். இன்னொரு டைம் கிடைக்கும் போது மிச்சத்தை ஒன்லைன் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். இல்லை ஆல்ரெடி உங்களுக்கே அது உங்களுக்கு சத்சங்கங்கள்லாம் கேட்டால் அதில் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஓகே. இல்லை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதையும் நான் எக்ஸ்பிளனேஷன் ஒன்லைனாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறாங்க. ஏன் அது கரெக்டாக முடிச்சிருவோம் ஒரு நாள். இன்னொரு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ மிச்சத்தையும் ஒரு ஒன்லைனாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணி முடிச்சிருவோம். நல்லது. இதுவரை நாம் தத்துவ விளக்க படலத்தில் இருக்கக்கூடிய பாடல்களையும் அதற்கான விளக்கங்களையும் பார்த்திருக்கின்றோம். கடந்த வகுப்புல தத்துவ விளக்க படலத்துக்கான அந்த சிறிய ஒரு ஓரியன்டேஷன் பார்த்தோம். விளக்க உரை 61வது பாடல் வரைக்கும் போன வகுப்புல பார்த்திருந்தோம். அதற்கடுத்து சத்சங்கத்துல சொல்றேன்னா பட் அன்னைக்கு சொல்ல முடியல. ஒரு 10 minutes அந்த மிச்சம் இருக்கிற பாடல்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதற்கப்புறம் இன்னைக்கு சந்தேக விளக்க படலத்துக்கு உண்டான பாடல்களுக்குள்ள நாம நுழைவோம். பாடல் 62 சத்தோடு சித்து ஆனந்தம் அப்படின்ற ஆரம்பிக்கக்கூடிய பாடல். அது நான் விளக்கங்கள் மட்டும் சொல்லிட்டு வரேன். பாடல்கள் முழுதா படிச்சா டைம் ஆகிட்டு போயிடும். அதனால பாடல் 62 சத்தோடு சித்து ஆனந்தம். அதாவது சச்சிதானந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வானது எப்பொழுதும் சமமாக இருக்கின்றது, நிலையாக இருக்கின்றது, சாட்சி சொரூபமாக இருக்கின்றது, ஏகமாக இருக்கின்றது, ஒன்றாக இருக்கின்றது, நித்தியமாக எல்லா காலத்திலும் அது இருக்கின்றது, எங்கும் வியாபித்து இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இருப்பு உணர்வுதான் ஆன்மா. அந்த இருப்பு உணர்வுதான் நீ என்று அறிந்து நீ இருப்பாயாக அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லிட்டு, பொய்யான விஷயமான இந்த ஜடம், உண்மையற்ற உயிரற்ற தன்மைக்கு ஒப்பான இந்த உடல், மனம், புத்தி, இந்திரியங்கள் எதுவெல்லாம் உபாதி சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி விட்டு, அதுக்கு அழகா சொல்றார், பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியே ஆவாய். இந்த பஞ்ச கோஷத்தினால
சுற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாம் விட்டு அதிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சைத்தன்யமான நீ உன்னை, சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய நீ உன்னை உணர்வாயாக என்ற அந்த பாடல்ல சொல்லி முடிக்கிறார். உடனே அடுத்த பாடல் 63வது பாடல்ல பஞ்சகோசமும் விட்ட அப்பால் பார்க்கின்ற பொழுதே பால் விஞ்சியது அப்படின்ற சீடன் கேட்க ஆரம்பிக்கிறான். நீங்க சொல்ற மாதிரி நான் ஒன்னொன்றையும் விட்டு விட்டு நேத்தி நேத்தி செய்து பின்பு நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் இந்திரியங்கள் அல்ல, நான் சோஸ்திராத இந்திரியங்களோ அல்லது புத்தியோ இதுவெல்லாம் இல்லை 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 என்று நான் எனக்குள்ளே நான் விசாரணை செய்து தியானத்திலே நான் அனைத்தையும் நான் விலக்கி விட்டால் கடைசியில் மிஞ்சி இருப்பது ஒன்றுமற்ற தன்மையான ஒரு சூன்யத்தன்மை தான். பால் என்றால் ஒரு இருள், அகண்ட இருள். அந்த சூன்யமான தன்மைதானே மிஞ்சுகிறது. அப்ப அங்க வேறு ஒன்னையும் தெரிய காணமே, அங்க ஒன்றும் எனக்கு புரியவில்லையே. அப்ப நீங்க சொல்றது எனக்கு அங்க சைத்தன்யம் தான் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவன்ற எனக்கு அங்க சூன்யமாகத்தானே தெரிகிறது. அதை தான் நானு என்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால இந்த சந்தேகம் எனக்கு இருக்கிறது. இந்த எந்த எனக்காக நல்லது செய்ய வந்திருக்க குருவே எனக்கு அதுக்கு விளக்கம் தாருங்க, இது சரிதானா இல்லை இதுக்கு எப்படின்னு கேட்கிறார். உடனே 64வது பாடல்ல அவர் என்ன விளக்கம் தருகிறாருன்னா, ஏற்கனவே நான் சொன்ன அந்த கதையின் விளக்கத்தின் போல் அந்த தசமன் ஒரு 10 பேர் ஆத்த கிடக்குறாங்கல்ல, அந்த கதையை சொல்லியிருப்பார். அதுல பார்த்தேன்னா அந்த 10வது நபர் எல்லாரையும் எண்ணி விட்டு தன்னை மறந்திருப்பான். கடைசியில் தன்னைத்தான் அவனே கண்டறிகிறான், நான் தான் 10வது ஆள் என்று. அவன் 9வது ஆளை எண்ணிவிட்டு 10வது ஆள் இல்லை, 10வது ஆளை காணோம், அவர்கள் எங்கேயோ தண்ணியில அடித்து விட்டு சென்றாலோ எங்கேயோ 10வது ஆள் இல்லை என்று சொல்பவன் தான் 10வது ஆள். ஆனா நான் தான் 10வது ஆள் என்று தெரியவில்லை, அவனுக்கு விளங்கவில்லை. அது அஞ்ஞானத்தினால அவனுக்கு விளங்கவில்லை. 10வது ஆள் இல்லைன்னு சொன்னாலும் அவனுக்கு புரியலன்னாலும், அப்படி புரியலன்னு சொல்றவன் தான் 10வது ஆள். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரிய வந்ததுக்கு அப்புறம் தெரிகிறது. அதுபோல நீ உடலோ மனமோ புத்தியோ இந்திரியங்களோ மற்ற இந்த உபாதி மாயையான மித்தியான விஷயங்களை எல்லாம் நீக்கிவிட்டு நான் பார்த்தேன் என்றால் அங்கு ஒன்றும் தெரியவில்லை என்று எவன் சொல்கிறானோ அந்த சொல்பவன் தான் 10வது ஆள். அந்த சொல்பவன் தான் அந்த எதுவுமே இல்லை என்று எவன் பார்க்கிறானோ அந்த பார்ப்பவன் தான் நீ. அந்த சாட்சியாக எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருப்பவன் தான் நீ. அப்படி என்று இந்த 64வது பாடல்ல அந்த உதாரணத்தின் மூலியமாக இங்க சொல்றார். அன்பு மகனே, காண்பது அடங்கலும் காண்பான் நீயே, இவை அனைத்தையும் எவன் பார்க்கிறானோ அதுதான் நீ என்று இந்த 64வது பாடல்ல சொல்லி முடிக்கிறாரு. 65வது பாடல்கள் என்ன சொல்றாருன்னா, ஸ்தூல சூட்சம அஞ்ஞானம் தோன்றும் 3 அவஸ்தை தாமும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல்ல ஸ்தூல அவஸ்தை, சூட்சம அவஸ்தை, காரண அவஸ்தை, இந்த 3 அவஸ்தைகள் நம்ம ஜாக்கிர சொப்ன சுசுப்தி. இது ஸ்தூலமானது ஜாக்கிரத், சூட்சமமானது சொப்னம், காரணமானது சுசுப்தி அவஸ்தை. இந்த 3 அவஸ்தைகளும் இந்த 3 சரீரங்களும் என்று 3 தன்மைகளும் கடல்ல எப்படி அலைகள் எழுந்து எழுந்து விழுகின்றனவோ அதுபோல நாம் பல ஜென்மங்களாக இந்த 3 அவஸ்தைகளுக்குள் விழுந்து விழுந்து எந்திரித்து கொண்டே இருக்கின்றோம். பல பிறவிகளாக பிறந்து கொண்டே இருக்கின்றோம். கடல்ல அலைகளை எண்ண முடியாதது போல இந்த 3 அவஸ்தைகளும் மாறி 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 நமக்குள் வந்து வந்து போய்கொண்டே இருக்கின்றன. அதான் சொல்றார், கடலில் எழும் கல்லோளங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை பேன் நான். அதனால இந்த 3 அவஸ்தைகளும் வந்துகிட்டே இருக்குது, மாறி மாறி வந்து போய்கிட்டே இருக்கு. நீ இந்த அவஸ்தைகளை உட்பட்டவன் நான் என்று நீ உன்னை நினைத்துக் கொள்ளாதே. கடவுள் மேல் ஆணையாக சொல்கின்றேன், இந்த ஜாக்கிர சொப்ன சுசுப்தி என்ற அந்த 3 அவஸ்தைகளும் நீ அல்ல. இந்த 3 அவஸ்தைகளுக்குள் அனுபவிப்பனும் நீ அல்ல. இந்த 3 அவஸ்தைகளுக்குள் தன்னை நான் என்று நினைப்பவனும் நீ அல்ல. இவை அனைத்திற்கும் எது சாட்சியாக இருக்கின்றதோ, இவை அனைத்திற்கும் எது ஆதாரமாக இருக்கின்றதோ அந்த ஆதாரமான அந்த உணர்வான இருப்பு உணர்வு தான் நீ. அதுதான் சாட்சி உணர்வு. கடவுள் மேல் ஆணையாக சொல்லுகின்றேன் அப்படின்னு இங்க ரொம்ப தீர்க்கமா இறைவன் அந்த சீடனுக்கு இறுதி உபதேசமான இதுதான்ப்பா, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா அந்த சீடனுக்கு என்ன பண்றாரு, உபதேசிக்கிறார். உடனே அதுக்கு அடுத்த பாடல்ல என்னன்னா, பாடல் 66ல எல்லாம் கண்டறியும் என்னை எதிர்கொண்டு அந்த வரிகள் ஆரம்பிக்கிறது. அதுல என்ன சொல்றாருன்னா, அதாவது என்னை நான் உன்னை நீ அறிவதற்கு தனியாக இன்னொரு ஒன்று வெளியிலிருந்து ஒரு விளக்கு எரிகிறது.
அந்த விளக்கு தீபத்திலிருந்து எல்லாத்தையும் அறிகிறோம். ஆனா அந்த விளக்கு தீபம் எனக்கு நான் இருக்கிறேன்னான்னு தெரியல, எனக்கு இன்னொரு தீபத்தோட வெளிச்சத்துல இருந்து நான் இருக்கிறேன்னு என்ன பார்க்கணுமா அப்படின்னா அது தேவையற்ற ஒன்று, அப்படி தேவையும் இல்லை. அதுபோல நீ சுயமாக உள்ளுக்குள் சுயம் பிரகாச ஜோதியாக சுடர் கொண்டு இருக்கக்கூடியவன். நீ உன்னை அறிவதற்கு வேறு ஒன்று வெளியில இருந்து ஒண்ணு தேவை கிடையாது. என்னை அறிவதற்கு வெளியில இருந்து ஒண்ணு வரும்னு சொல்றவங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க காலத்துக்கு கேட்டுக்கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு முடிவே கிடையாது. இந்த 10 பேர் காத்த கடந்தாங்கன்னு சொன்னால அந்த கதையில 10வது ஆள் மத்தவங்க உதவி அவங்க சொன்னாலும் கடைசியில அவன் தான் அவனை கண்டுபிடிச்சான், நான் தான் 10வது ஆளு அப்படின்னு. அதுபோல உன்னை நீ அறிவாயாக, நீதான் அந்த 10வது ஆள், நீதான் அந்த சுயம் பிரகாச சொரூபம் என்று நீதான் உனக்குள்ளே உணர வேண்டுமே தவிர மற்றவர்கள் உன்னை நீதான் அவர்கள் விலக்கி காட்ட மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இறுதி சத்தியமான உன்னை நீ உணர்வதை உனக்குள்ளதான் நடக்கணும். நீதான் அதை கண்டுபிடிச்சுக்கணுமே தவிர நீதான் 10வது ஆளுன்னு சொல்லி வெளியில இருந்து சொன்னாலும் அவன் ஏத்துக்கொண்டாதானே அவன் 10வது ஆள். அவன் கடைசியில என்னைக்குன்னு ஏதோ ஒரு சந்தேகம் எல்லாம் போய் கடைசியில ஆமா நான் தான் 10வது ஆள், அவன் தான் அவனை கண்டுபிடிக்கிறான். அவனை ஒத்துக்காத வரைக்கும் அவன் அஞ்ஞானத்துலதான் இருக்கிறான். அதற்கு வெளியில இருந்து யாரு நீதான் 10வது ஆள் சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொண்டால்தான் அவன் 10வது ஆள். அது போல இங்க என்ன சொல்றாருன்னா, நீ உன்னுடைய சுயந்தன்மையை நீதான் உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை உணர்த்துவதற்கு 11வது ஆள் ஒருத்தர் நீதான் 10வது ஆள்னு சொல்ல தேவையில்லை. 10வது ஆளே தன்னை மறந்தவன் கடைசியில் நான் தான் அந்த 10வது நபர் என்று அறிந்து கொள்வது போல நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பாடல்ல சொல்லி முடிக்கிறார். அதுக்கு அடுத்த பாடல்ல பாடல் 67ல அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டென்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல்ல அறிவு சொரூபமாக இருக்கிறது இந்த சைத்தன்யம். இந்த அறிவு சொரூபமா இருக்கக்கூடிய இந்த சைத்தன்யத்துக்கு வேறொரு அறிவின் மூலியமாக இது அறிவு என்று உணர்த்துவதற்கோ அல்லது இது உணர்த்த வேண்டும் என்று சொல்பவர்கள் எல்லாம் ஒரு குதர்க்க மூடர்கள். அவர்களுக்கு என்னைக்குமே பதில் கண்டுபிடிக்கவே முடியாது, அவர்களால் இதை அடையவும் முடியாது, அவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஒரு சுயம் பிரகாச அறிவை உணர்வதற்கு இன்னொரு வேற ஒரு அறிவு உதவுமா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. வெளியே பார்க்கப்படுகின்ற அறியப்படக்கூடிய பொருளும் நீ அல்ல, வெளியிலே அறியப்படாமல் இருக்கக்கூடிய பொருளும் நீ அல்ல. அறியக்கூடிய பொருள்கள்லாம் என்னது? நம்மால் பார்க்கப்படுகின்ற இந்த உலகங்கள். அறியப்படாததுன்னா மாயா. அதனால்தான் இந்த சைத்தன்யம் இந்த உலகங்கள்லாம் உருவாகிறது. அப்ப இந்த அறிபடு பொருள் அறியப்படாத பொருள் இந்த ரெண்டுமே நீ கிடையாது. இந்த ரெண்டையும் எவன் ஒருவன் அறிகிறான், சாட்சி மாத்திரமாக எவன் அறிகிறானோ அந்த அறிவுதான் நீ அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்றாரு. இதுவும் முந்தைய பாடலுடைய தொடர்ச்சி தான். அதற்கு அடுத்த பாடல் என்ன சொல்றாருன்னா 68வது பாடல்ல மதுரமாம் கட்டி சுட்ட மாப்பணியாரம் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல்ல எப்படி வெள்ளமானது கரைக்கப்பட்டு மாவில் கரைக்கப்பட்டு சுடப்படுகின்ற பணியாரம் அந்த வெள்ளத்தினுடைய இனிப்புத்தன்மை அதனால் சுடப்படுகின்ற அனைத்து பணியாரத்திலும் வருகிறது. அப்ப அந்த வெள்ளத்தோட சுபாவம் எல்லாத்தையும் கலந்து இருப்பது போல நாம் பார்க்கின்ற இந்த உலகங்களாக வேற எந்த உலகங்களாக இருக்கட்டும், ஜடமாக இருக்கட்டும் அல்லது அசைகின்ற பொருளாக இருக்கும், அசையாத பொருளாக இருக்கட்டும், அறிவுள்ள பொருளாக இருக்கட்டும், அறிவற்ற பொருளாக இருக்கட்டும், எதுவெல்லாம் இருக்கின்றதோ இது எல்லாத்திலையும் அந்த சைத்தன்யமானது எங்கும் நிறைந்திருக்கின்றது. அது இல்லாத ஒன்றே கிடையாது. அப்ப இது எல்லாமே சைத்தன்ய சொரூபமாகத்தான் இருக்கிறது. எல்லாத்திற்கும் அறிவை தருகின்ற அந்த அறிவாக இருக்கக்கூடியதுதான் அந்த சைத்தன்யம் என்பதை நீ அறிந்து கொள்வாய் அப்படின்னு இங்க சொல்றார். அது இது என்னும் சடங்கள் அறிவாக அறிவை தந்த அது இது இரண்டும் ஆகா. அந்த அறிபடு பொருளும் அறிபடா பொருளும் ஆகிய இந்த எந்த பொருளும் நீ கிடையாது. இந்த பொருள்களுக்கெல்லாம் பிரகாசிக்க எது இந்த பொருள்கள்லாம் இருக்கிறது, இது இல்லை என்று எது பிரகாசிக்குதோ அந்த பிரகாசத்தன்மை உடையவன் தான் நீ, அதுதான் அகம் என்று நீ அறிந்து கொள்வாய் அப்படின்னு இங்க சொல்றார். உன்னால் தான் அனைத்தும் பிரகாசிக்கப்படுகிறதே தவிர நீ இல்லை என்றால் அனைத்தும் பிரகாசிக்கப்பட போவதில்லை. அதனால் நீதான் சுயம் பிரகாச ஜோதி என்பதை புரிந்து கொள் அப்படிங்கிறது அந்த பாடலுடையது. இப்ப அதுக்கு அடுத்த பாடல் 69ல என்ன சொல்ல வர்றாரு? இந்த தொம்பதம் லட்சிய பொருளையும் அந்த தொம்பதத்தையும் தத்பதத்தையும் விளக்குற மாதிரி சொல்றாரு. அதாவது லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், வாச்சியார்த்தத்தை விட்டு விட வேண்டும். தத்பதத்தோட லட்சியார்த்தம் என்ன, தொம்பதத்தோட லட்சியார்த்தம் என்ன? தத்பதத்தோட லட்சியார்த்தம் என்ன சொல்றாரு? பந்தமில்லா பிரம்மம்,
பிரம்மம் தான் எந்த ஒரு மலங்களற்ற, எந்த ஒரு பந்தங்களற்ற, அது எப்பொழுதும் அதுவாகவே இருந்து கொண்டிருக்கிறது தான் அதோட லட்சியார்த்தம். தொம்பதத்துக்கு எது லட்சியார்த்தம்? சாட்சி மாத்திரமா இருக்கக்கூடிய ஆத்மா. ஆத்மாவும் பிரம்மமும் இரண்டும் ஒன்றுதான் லட்சியார்த்தத்தின் அடிப்படையில். வாக்கியார்த்தத்தின் அடிப்படையில் தத்பதத்திற்கு ஈஸ்வரனும் தொம்பதத்திற்கு ஜீவனும் என்று சொல்லுகின்றோம். இவர்கள் 2 பேருக்கும் சந்ததம் பேதம் ஆவார். ஏகப்பட்ட பேதங்கள் இருக்கிறது. அதனால் வாக்கியார்த்தத்தின் அடிப்படையில் நீ இது 2ம் ஒன்றுதான் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, லட்சியார்த்தத்தின் அடிப்படையில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த பாடல்களிலே விளக்கி முடிக்கிறார். அதற்கு அடுத்த பாடல் என்ன சொல்றாரு? பேதமானதும் கேளாய் பெயராலும் இடங்களாலும். அதாவது இந்த தத்துவமசி என்ற அந்த மகா வாக்கியத்தில் சொல்லப்படுகின்ற தத்பதமும் தொம்பதமும் ஜீவ ஈஸ்வரம். தத் என்றால் ஈஸ்வரன், தொம் என்றால் ஜீவன். இவங்க 2 பேருக்கும் உபாதியில நீ ஒற்றுமையை பார்த்தாய் என்றாலோ, உபாதியை வைத்து நீ பார்த்தாய் என்றால், அவர்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் மலையும் மடுவும் போல ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. பாதாளம் சொல்றார், பாதாளம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பது. 2 பேருக்கும் எந்த விதத்திலையும் ஒத்து வரவே வராது. எல்லாத்துலயுமே என்னது? வேறுபாடுகளை கடந்ததாக இருக்கும். அதனால் உபாதிகள், உபாதினா என்னது? இந்த ஸ்தூல சூட்சம காரண விஷயங்கள். இதை வைத்து நீ அனைத்து ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் நீ ஒப்பிட்டு பார்த்தாய் என்றால் மிகப்பெரிய வேறுபாட்டுகளை காண்பாய். அதனால் இவ்வாறு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. வாக்கியார்த்தத்தின் அடிப்படையில் மேலோட்டமாக நாம் என்ன பண்ணக்கூடாது? அதை பார்க்க கூடாது. அது குறிப்பு பொருளாகிய லட்சியார்த்தத்தின் அடிப்படையில் தான் பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்த பாடல் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த வேத ஸ்ருதிகள்ல வாக்கியங்கள் பல இடங்கள்ல வரும்பொழுது அர்த்தங்கள் சரியாக இதற்கு பிடிபடவில்லை என்றால் 3 முறைகளிலே இதற்கான அர்த்தத்தை காண்பர் வடநூல் வல்லவர்கள். நம்மளுடைய ரிஷிகள் மகான்கள் எல்லாம் அந்த மாதிரி இதை பிரித்து கரெக்டான அதன பொருளை புரிஞ்சிருக்கிறாங்க. அது என்ன என்று பார்த்தோம் என்றால் 3 லட்சணங்கள் சொல்றாரு. விட்டு லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம். இதையெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவா நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்குதான் அந்த விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணத்துக்கெல்லாம் என்னது 3 உதாரணங்களை கொடுத்து அது விளக்கம் கொடுத்திருக்கார். கங்கையில் கோசனம், கருப்பு சிவப்பு ஓடுது, தேவதத்தன், இந்த உதாரணங்களை வைத்து நம்ம ரொம்ப தெளிவா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதனால அந்த பாடல்களை கடந்து நான் அடுத்ததுக்கு போறேன். பாடல் 74 தத்துவம் எனும் தங்கள் பிரம்ம சாட்சியுமான வத்துவை விடாமல் பேத வாச்சியத்தை விட்டு நித்தமும் அது நீ ஆகும், நீ அதுவாகும் என்னும் அர்த்தமும் அகண்டம் என்றே அசிபதம் ஐக்கியம். அதாவது தத் என்ற அந்த பதத்திற்கு உண்டான லட்சியார்த்தமான பிரம்மமும், தொம் பதம் என்ற அந்த பதத்திற்கு உண்டான லட்சியார்த்தமான சாட்சியும், இது 2ம் ஒன்றுதான். அசிபதம் ஐக்கியம் காட்டும். இது 2ம் ஒன்றுதான் என்று நீ உணர்ந்து கொள். இது 2ம் ஒன்றுதான். வேத வாக்கியங்களை விட்டுவிடு. வேத வாக்கியங்களை விட்டு விட்டு பார்த்தாய் என்றால் நீயும் பிரம்மமும் ஒன்றுதான் என்ற அந்த மகா வாக்கிய விளக்கங்களை இந்த பாடல்கள் மூலமாக எடுத்துரைக்கின்றார். அடுத்த பாடல்ல கடல் 75வது பாடல்ல கடல் நீரில் மேக நீரில் கண்ட வான் 2ம் பொய்யே அப்படிங்கும்போது, அதாவது கடல் நீரில் பிரதிபலிக்கக்கூடிய ஆகாசமும் மேகத்தில் இருக்கக்கூடிய நீரில் பிரதிபலிக்கக்கூடிய ஆகாசமும் எல்லாம் பிரதிபலிக்கக்கூடியது ஒரே ஒரு ஆகாசத்தை தான். வெவ்வேறு ஆகாசங்கள் பிரதிபலிப்பதாக தோன்றினாலும் ஒரே ஆகாசம் தான் இருக்கின்றது. ஒரு குடத்தில் இருக்கக்கூடிய ஆகாசமும் வெளியிலே இருக்கக்கூடிய ஆகாசமும் எல்லாம் ஒரே ஆகாசம் தான். குடம் உடைந்தால் அனைத்தும் ஒரே ஆகாசமாக ஆடி வருகிறது. குடத்தில் இருந்தாலும் ஒரே ஆகாசமாக தான் இருக்கிறது. அததான் இங்க என்ன சொல்றாரு? கூடி ஒன்றாம் எப்போதும் இடமன பிரம்மம் சாட்சி 2ம் எப்போதும் ஏகம். பிரம்மமும் சாட்சியும் வேற வேற கிடையாது, 2ம் ஒண்ணுதான். இது ஒன்றாகத்தான் இருக்கிறது, ஏகமாக இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து இருப்பது ஒன்றே, அது சிவோகம் என்ற அந்த சுயம் பிரகாச அந்த இருப்பு உணர்வு மட்டும்தான், அதுதான் நீயாக இருக்கிறாய் என்பதை உணர்ந்து நீ அதிலே அந்த உணர்விலே லயித்து விடுவாயாக, இருந்து விடுவாயாக அப்படின்னு அந்த சீடனுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு, பிளஸ் பண்றாரு. இந்த மகா வாக்கிய தத்துவ விளக்கங்களை ஆரம்பத்திலிருந்து அபவாதம், அத்தியாரோபம், அபவாதத்தின் மூலியமாக எடுத்து கடைசியாக இந்த லட்சியார்த்த வாக்கியார்த்தத்தின் மூலியமாக எதையெல்லாம் நீக்கிவிட்டு பார்க்கும் பொழுது எது மிஞ்சி இருக்கிறதோ அதுதான் நீ என்பதை மிக தெளிவாக அவனுடைய புத்தியில் புரியும்படி பல உதாரணங்கள் மூலியமாக இங்க ஆச்சாரியார் அந்த சீடனுக்கு விளக்கம் அளித்து முடிக்கின்றார். இதை கேட்ட உடனே சீடன் என்ன ஆகலாம்? 76வது பாடல்ல தஞ்சமாம் குரு,
குருவிடம் வந்து தஞ்சமான அந்த சீடன் குருவினுடைய வழிகாட்டுதலின்படி அவர் சொல்லக்கூடிய உபதேசங்களை எல்லாம் கேட்டு அந்த தத்துவ வழி தப்பாமல் அப்படின்றாங்க. அவர் சொல்றபடியே எல்லாத்தையும் சாதனைகள் எல்லாம் செய்து அவர் சொல்றதெல்லாம் சிரவணம் மனனம்கள்லாம் கரெக்டா பண்ணி அதை கடந்து வரும்பொழுது 5 கோஷங்களையும் கடந்து கடைசியில வந்து இந்த ஸ்தூல சூட்சும காரண அந்த 3 சரீரங்களையும் கடந்து 3 அவஸ்தைகளையும் கடந்து அதன் பின் இருக்கக்கூடிய அந்த சூன்யத்தையும் தள்ளி கடைசியில் இந்த கூடஸ்தனாகிய அந்த சாட்சி உணர்வாகிய இருக்கக்கூடிய நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அந்த பூரண அனுபவத்தை அவன் என்ன பண்றான், அவனுக்குள் உணர்கின்றான் அப்படிங்கறத தான் இந்த பாடல் சொல்லுது. அதற்கு அடுத்த பாடல் 77வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, அந்த உணர்விலே அனுபவ ஆனந்த வெள்ளத்திலே அந்த உணர்விலே அவன் என்ன பண்றான், தன்னை மறந்து தான் இருக்கிறான் என்பதை தான் என்ற உணர்வு பிரம்மமான அந்த உணர்விலே அந்த சமாதி நிலையிலே என்ன பண்றான், அவன் லயத்து விட்டு இருக்கின்றான். அதுதான் இங்க சொல்றாரு. தேகமான சத்குருவுக்கான குரு முன்னாடி இருக்கும் போதே அந்த உபதேசத்துல ஆழ்ந்து மனனம் பண்ணும் போது தியானம் பண்ணும்போது அப்படியே அவன் வந்து அந்த சமாதி உணர்வுல ஏகமான உணர்வுல அவன் இருந்து விடுகிறான். அந்த இதுக்குதான் நனவின் சுளுத்தி அப்படிங்கிறது. ஜாக்கிரத் அவஸ்தையில ஜாக்கிரத் நிலையில இருக்கும் பொழுதே இந்த மனம் புத்தியை கடந்து நாம் அந்த மனமற்ற நிலையில் செல்வதுதான் ஜாக்கிரத்தில் நனவினில் சுளுத்தி என்று அந்த உணர்விலே இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அதுக்கு அடுத்த பாடல என்ன சொல்றாரு, ரொம்ப நேரம் அந்த மாதிரி அதே உணர்வுல இருந்து 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 பிறகு மெல்ல 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 அந்த பிராரத்த கர்மத்தின் அடிப்படையினால வெளியே இந்த உடல் என்ற உணர்வுக்கு வருகின்றான். உடல் என்ற உணர்வுக்கு வரும் பொழுது அவன் கண்ணில் தாரையா தண்ணீர் வருது. அவன் முன்னாடி வந்து குரு உட்கார்ந்து இருக்காரு. அந்த குருவை பார்த்து அவர் நமஸ்காரம் பண்ணி அவரை 3 தடவை நல்லா சுற்றி வந்து அவர் காலில் விழுந்து என்ன பண்றான், நமஸ்கரித்து இவனுடைய நன்றி உணர்வு இவனுக்குள்ள அந்த ஆனந்த உணர்வுனால அந்த ஒரு ஆனந்த கண்ணீர் பொங்கி இவனுக்குள்ள அந்த ஒரு பரவச உணர்விலே இருக்கின்றான் அப்படிங்கிறத இங்க சொல்றார். அதற்கு அடுத்து இந்த சீடனானவன் என்ன பண்றான், குருவை பார்த்து தன்னுடைய அனுபவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான், ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடல்ல எனக்குள்ளேயும் இருந்து எனக்கு வெளியே குருவாகவும் இருந்து உள்ளுக்குள்ள அந்தர்யாமியான குருவாக இருந்து என்னை வழிநடத்தி பல ஜென்மங்களாக என் கூடவே இருந்து வெளியே வந்து எனக்கு இப்ப முக்தி நல்வதற்காக எனக்கு உதவி செய்து இன்னைக்கு எனக்கு அந்த முக்தி தன்மையும் அந்த அனுபவத்தையும் எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த நன்றி கடனை எப்படி நான் தீர்ப்பேன், நான் ஆயிரம் விட மிகவும் தாழ்வானவன், நான் எப்படி வந்து உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு தெரியலையேன்னு உன்னுடைய அந்த கிராட்டிடியூட் ஃபீலிங்ல வந்து அவரை வந்து புகழ்ந்து பாடுகிறான். அவருடைய தன்மையை புகழ்கிறான். அவருக்கு நமஸ்கரிக்கின்றான், சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கின்றான். அதுக்கு அடுத்த பாடல் என்ன சொல்றாரு, இந்த சீடனுடைய இந்த அனுபவத்தை பார்த்துட்டு ஓகே இவன் நல்ல அனுபவத்துலதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, நல்லதுப்பா, ரொம்ப சந்தோஷம், நீ அடைஞ்சிருக்கிறது நல்ல உணர்வு தான். ஆனா இந்த உணர்வு ஸ்திரமாக வேண்டும், இது பலமாக வேண்டும். இது பலமாகவில்லை என்றால் 3 தடைகள் வந்து உன்னுடைய அனுபவத்தை அழுத்திவிடும். உன் அனுபவத்தை வந்து இந்த அஞ்ஞானங்கள் வந்து தடுத்து விடும் என்றார். 3 தடைகள் அதுக்கு இருக்குன்றார். அந்த 3 தடைகள் என்ன அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து சொல்ல போறார். சோ அவனுக்கு அடைஞ்ச அனுபவம் வந்து உண்மையான அனுபவம் தான், பிரம்ம அந்த சாட்சியா சமாதி அனுபவங்கள் தான். ஆனா சமாதி அனுபவங்கள் அடைஞ்சிருந்தாலும் மீண்டும் இந்த சரீர பாவனைக்கு சரீர உணர்வுக்கு வரும் பொழுது இந்த சரீர வாசனைகள் அந்த அனுபவங்களை தாண்டி இந்த வாசனைகள் அதிகமாக இருந்தால் அந்த அனுபவத்தை என்ன பண்ணிடும், சிறிது காலத்திலேயே அப்படியே மறக்கடிச்சிடும், இல்லாட்டி கம்ப்ளீட்டா அதை வந்து மறைக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதனால் நீ அடைந்திருக்கக்கூடிய இந்த அனுபவத்தை மிகவும் ஆழமான திட அப்ரோக்ஷமாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு குரு சொல்றாரு. குரு சொன்னதை கேட்ட உடனே சீடனுக்கு ஒரே ஆச்சரியம். அது எப்படி, நீங்க நானும் எல்லாம் இருக்கிறது எல்லாம் ஏகமாம் பிரம்மம் என்ற அந்த பரிபூர்ண உணர்வை நான் எனக்கு அனுபவத்துல பார்த்துட்டேனே, அதுக்கப்புறமும் எனக்கு இந்த மாதிரி தடைகள் வருமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு குரு என்ன சொல்றாரு, பிரம்ம ரூபம் சத்குரு நூலால் தோன்றும். இப்ப ஸ்ருதி வாக்கியத்தின் மூலியமாக குரு வாக்கியத்தின் மூலியமாக உனக்கு இந்த ஞானம் வந்துருச்சு. அப்படியே வந்திருந்தாலும் அந்த ஞானத்தை வந்து தடைகள் 3 இருக்கிறது. அந்த தடைகள் மூலமாக அது வந்து என்ன பண்ணும், பலவீனப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அப்படி சொல்லும் போது அதுக்கு அடுத்து என்ன சொல்ல வர்றாரு, தடை எதுனா அஞ்ஞானம், விபரீதம், சம்சயம். சம்சயம்னா சந்தேகங்கள். அஞ்ஞானமும் சந்தேகங்களும் விபரீத ஞானம், இது 3ம் வந்து உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனுபவத்தை மறைக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கின்றது.
அதனால் இதிலிருந்து நீ கம்ப்ளீட்டா நீங்க வெளியே வரணும். இது எதனால வருதுன்னு நீ கேட்டீங்கன்னா, பல ஜென்மமாக நாம் மீண்டும் மீண்டும் இந்த வாசனை சார்ந்த அஞ்ஞானத்திலே உழண்டு உழண்டு வந்ததினால், பல ஜென்ம பழக்கத்தினாலே அது மீண்டும் இந்த அறிவை மழுங்க செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் உனக்கு ஒரு தீபம் மாதிரி உனக்குள்ள இப்ப பத்தி எரிஞ்சிருக்குது. ஒரு தீபம், ஞான தீபம் வந்திருக்கு. இந்த ஞான தீபத்தை பெரிய காட்டு தீ போல நீ ஸ்திரமாக்கிக்கணும். இந்த தீபத்தை ஊதி அணைச்சிடலாம். எந்த ஒரு காத்து வந்தாலும் தீபத்தை என்ன பண்ணிடும், அமைச்சிரும். ஆனா காட்டு தீய காத்து வர வர தீ அதிகமாகுமே தவிர அது அணையாது. அதுபோல உனக்குள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஞான அனுபவமானது காட்டு தீ போல ஸ்திரமாக விஸ்தாரமாக வியாபித்து போகணுமே தவிர அது ஒரு தீபம் மாதிரி இருந்து அணைந்து விடக்கூடாது. அதுக்கு இந்த 3 தடைகள் இருக்குது. இது பல ஜென்ம பழக்கத்தினால வந்துகிட்டே இருக்குது. இதை நீ கடந்து வரணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த அஞ்ஞானம், விபரீதம், சம்சயம், சந்தேகங்கள் இது என்னங்கிறது அடுத்தடுத்த பாடல்ல சொல்ல போறாரு. அக்னி கட்டுப்பாட்டால் அற்பமும் சுடமாட்டாது அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை இங்க சொல்றாரு. அக்னி யாகத்துல சில மந்திரத்தின் மூலியமாக இந்த அக்னியை கட்டு போட்டோம்னா அந்த அக்னி நல்ல தகதகன்னு எரிஞ்சாலும் அது சுடாது. அதுபோல பெறப்பட்ட இந்த ஞானம் மங்கின ஒரு ஸ்திரம் இல்லாம இருந்துச்சுன்னா அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மொத்த வாசனைகளும் அனைத்தும் என்னாகாது, கழிந்து விடாது. ஞானம் ஸ்திரமா இருக்கணும். ஸ்திரம் இல்லாத ஞானத்தினால வாசனைகள் அனைத்தும் அழிந்து விடாது. அதனால நீ என்ன பண்ணணும், இந்த அஞ்ஞானம், விபரீதம், சந்தேகத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த சிரவணம், மனன, நிதித்தியாசனம் என்ற 3 விஷயங்களை தொடர்ந்து நீ என்ன பண்ணணும், உனக்குள்ள எடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, சிக்கன பழகி கேட்டல், சிந்தித்தல், தெளிதலாலே இந்த 3ஐயும் போக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப அவனுக்குள்ள தெளிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த தெளிவு ஏற்பட்டதை இன்னமும் ஸ்திரமாக்குவதற்கு ஆனது இந்த 3 வழிகள். சிரவணம்னா எதை பத்தின சிரவணம்? இந்த பிரம்ம ஞானத்தை, தத்துவ ஞானத்தை பத்தி மீண்டும் மீண்டும் கேட்பதினாலையும் மீண்டும் மீண்டும் அதை சார்ந்த மனனம் செய்வதனாலும் அந்த மனனம் மீண்டும் மீண்டும் தெளிவு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த தெளிவு உனக்குள் ஏற்பட்டிருக்கிறத மிகவும் பலப்படுத்தும் என்பதுதான் இதனுடைய இது. பிரம்ம பாவனை மூடி பேதம் காட்டுவது அஞ்ஞானம். நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்பதை அப்பப்ப நம்மளுடைய இந்த வாசனைகள் நம்மளை மறைத்து சாதாரண ஒரு ஜீவ புத்தியில போட்டு அழுத்திரும். அதுக்கு பேர் தான் அஞ்ஞானம்ன்றாரு. குருவோட வாக்கியத்தை நம்பாம அவர் சொல்றதுலயும் மேலையும் இல்ல ஸ்ருதி வேத சாஸ்திரங்கள் மேலையும் நமக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டா அதற்கு பேர் தான் என்ன சொல்றாரு, சந்தேகங்கள், சம்சயங்கள் அப்படிங்கிறது. நான் இந்த தேகம் என்ற இந்த உணர்வு இன்னமும் போகாம உன்னை பிடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தேன்னா அது விபரீத ஞானத்தையும் அந்த மோகத்தையும் கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால இது 3ல நீ விடுபடணும். இது 3ம் உன்னை தாக்காம பாத்துக்கோ அப்படிங்கிறாரு. அப்ப அந்த தத்துவபதத்தை சிரவணம் பண்ணிக்கிட்டே இரு. அதையே மனனம் பண்ணு. அதுதான் ஒத்துல பொருள் ஊகத்தால் ஊசாவல் சிந்தித்தல். என்னது, தொடர்ந்து அதை விடைவிடாது அதை மனனம் பண்ணி உனக்குள்ள அதை என்ன பண்ண, அந்த அனுபவத்தை மீண்டும் 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 மிக ஸ்திரமாக எடுத்து கொண்டு வரவேன். சித்த ஏகாந்தம் தரிசனம் தெளிதல். அப்ப என்னது, உன்னுடைய சித்தமானது எப்பொழுதும் பிரம்மம் மட்டும்தான் அப்படிங்கிறதுல அதுலயே பொருந்தி இருக்கணும். உன்னோட மனோவிருத்திகள் எல்லாம் பிரம்மத்தை சார்ந்தே இருந்துச்சுன்னா அப்ப உனக்கு கண்டிப்பா அந்த நிர்வாண நிலையானது உனக்கு ஏற்படும். அதுல இருந்து உன்னால விலக முடியாது. நீ விவேக முக்திக்கு உண்டானது தயாராகுவாய். இதெல்லாம் எதற்கு சொல்றாருன்னா, விவேக முக்திக்கு அவனை தயார்படுத்துறாரு. மெல்ல 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 மெல்ல. அதுக்கு அடுத்த பாடல்ல என்ன வருதுன்னா, எத்தனை நாள் வரைக்கும் இதை நீ இந்த மாதிரி சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் செய்யணும்னா எந்த காலத்து வரைக்கும் உனக்கு நான் வேறு, இந்த உடல் வேறு, அல்லது இந்த வெளியில இருக்கக்கூடிய தேகங்கள் வேறு என்ற பேதம் உனக்கு தோன்றுகிறதோ, அந்த பேதமற்ற நிலை உனக்கு ஸ்திரமா, பேதமற்ற அவேத நிலை உனக்கு வர்ற வரைக்கும் நீ இந்த சிரவண மனன நிதித்தியாசனத்தை விடாம நீ என்ன பண்ணிக்கிட்டே இரு. உன்னைக்குள்ள கொண்டு உன்னை ஸ்திரப்படுத்திக்கோ அப்படிங்கிறத அடுத்த இதுல சொல்றாரு. அப்படி நீ பண்ணிட்டேன்னா உனக்கு விவேக முக்திக்கான நீ தயாராகிட்ட, விவேக முக்தி உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் இந்த ஞானமடைந்த ஜீவன் முக்தர்களை பத்தி விளக்கத்தை சொல்றார். அப்ப அவர் சொல்லும் போதுதான் 4 பேர் இருக்கிறாங்க. அது யார் யாரு? பிரம்மவித்து, வரன், வரியன், வரிஷ்டன் என்று 4 வகையான பேர்கள் ஞானமடைந்த தன்மையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் 4 பேருடைய தன்மைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்ப முதல்ல பாடல் 88ல பிரம்மவித்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரம்மவித்து என்பவன்
அவனுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ பிராரப்த கர்மத்துல வந்து போன விஷயங்களை அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். வர்ணாசிரம தர்மம் அவன் என்ன வாழ்க்கை எடுத்திருக்கானோ அந்த வாழ்க்கையில தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பான். உலக நன்மைக்காகவும் அவன் பாடுபடுவான். பலருக்கு நல்லது விஷயங்கள் செய்யறதுக்கும் இந்த நூல்கள், இந்த மாதிரி சாஸ்திர நூல்களும் அதற்கான பாஷ்யங்கள், விளக்கங்கள், மக்களுக்கு இதை எடுத்து கொண்டு போய் சொல்லலாம், அவங்களுக்கு ஏதாவது புரிய வைக்கலாம்னு அவன் முயற்சி பண்ணுவான். இந்த மாதிரி அவன் தொடர்ந்து என்ன பண்ணுவான், அவன் ஏதாவது ஒரு காரியங்களில் விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டே தன்னுடைய ஜீவன் முக்த தன்மையிலும் விடாமல் இருந்து கொண்டே இருப்பான் அப்படிங்கறதுதான் முதல் விளக்கமாக சொல்றாரு. அதற்கடுத்து என்னது, அவனுக்குள்ள வாசனைகளினால சில காமாதி எண்ணங்களோ அதனுடைய மனதுல தோன்றினாலும் தோன்ற மாத்திரத்திலே அதை என்ன பண்ணிடுவாங்க, நசிச்சிடுவாங்க. அந்த விழிப்புணர்வினால் அது எரிக்கப்பட்டு விடும். தாமரை இலை தண்ணீர் போல, இந்த தாமரை மேல எப்படி தண்ணீர் ஒட்டாதோ அவர்கள் இந்த உலகத்தோடு ஒன்று சேர்ந்து அனைவரும் போல இயல்பான சாதாரணமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், பார்ப்பதற்கு பாமரராக இருந்தாலும் அவர்கள் ரொம்ப எளிமையா இருப்பாங்க. மற்றவங்ககிட்ட தம்பட்டம் அடிக்காம தன்னை ரொம்ப எளிமையாக வைத்துக் கொள்வார்கள். தனக்கு தெரிந்த இந்த ஞானத்தை எனக்கு தெரிந்திருக்குங்கிறது ஒரு தம்பட்டம் அடித்தோ பண்டித திறமையோ காட்டாமல் எல்லாரும் போல எளிமையாக இனிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படியே வாழ்ந்தாலும் இந்த உலகத்தோட விவகாரங்களத்துல அனைத்தும் மற்றவர்கள் கூட ஈடுபட்டாலும் இதிலிருந்து தன்னை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, விலகி தன்னை சாட்சியாக பார்த்து கொண்டே அனைத்திலும் ஈடுபட்டு இருப்பார்கள். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாடல் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிராரப்த கர்மத்தினால அவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள், அவங்களுக்கு வாழ்க்கையில எதிர்நோக்கி வரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அனுபவித்து அதை கடந்து செல்வார்கள். அப்படி அவங்க செய்யும் போது அவர்களுடைய பிராரப்த கர்மத்தினால அவர்கள் விவசாயமோ ஒரு பிசினஸோ ஒரு என்ன அவரை நோக்கி வருகிறதோ அந்த வேலையை செய்வார்கள். சில பேர் பிக்ஷை எடுத்து சாப்பிடுவார்கள், சில பேர் தவம் பண்ணி காட்டுக்குள்ள இருப்பாங்க, சில பேர் ஆட்சி செய்வார்கள், சில பேர் கிரகஸ்த வாழ்க்கையில இருப்பார்கள், சில பேர் சன்னியாச வாழ்க்கையில. அவர்களுக்கு என்ன பிராரப்தம் கொடுத்திருக்கிறதோ அந்த பிராரப்த கர்மத்தை ஒரு விதத்திலும் அவர்கள் அதை தள்ளி விடாமல் வருகிறது எதுவோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த பாவனையிலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் என்பதுதான் இந்த பாடல்ல சொல்றாங்க. அதனால ஜீவன் முக்தர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படி மட்டும்தான் இருக்கணும் என்று நாம் எந்த ஒரு குறுகிய மனப்பான்மையில் பார்க்க முடியாது. ஒவ்வொரு ஜீவன் முக்தர்களும் மற்ற ஜீவன் முக்தர்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருப்பது காரணம் என்னவென்றால் அவர்களுடைய பிராரப்த கர்மம் வேற வேற. ஆனால் அவர்கள் பெற்றிருக்க ஞானத்தில் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது, ஒரே ஞானம் தான் இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 91வது பாடல்ல சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார். கடந்த காலத்தை பத்தி ஒரு பெரிய வருத்தமோ அதுல வந்தது போனது எதை பத்தியும் அவர்களுக்கு ஒரு தாக்கம் இருக்காது. அதை சார்ந்த ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மனப்பதிவுகள் பெரிதாக இருக்காது. நாளை என்ன வருகிறது என்பதை பற்றியும் பெரிய சிந்தனைகள் இருக்காது. நிகழ்காலத்திலே வாழ்வார்கள். என்ன கைக்கு கிடைக்குதோ, என் கண் முன்னாடி வருகிறதோ அதை அனுபவிப்பார்கள். எது வரலையோ அதை பத்தி கவலைப்பட மாட்டார்கள். கிடைப்பதை உண்பார்கள். அதனால அவர்களுக்கு எந்த ஒரு துக்கமற்ற நிலையில இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இறந்தவன் பிறந்தாலும் சரி, வானத்திலிருந்து பல வித்தியாசமான நிலவிலிருந்து பல விழுதுகள் போல, அந்த ஆலமர விழுதுகள் போல இறங்கினாலும் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எடுத்தாலும் அந்த மாற்றங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த சித்து விஷயங்களை பற்றி அவர்கள் பெரிதாக நாட்டம் இல்லாமல், அது என்ன மாற்றம் நடந்தாலும் இது எல்லாம் இந்த மித்தியாவான உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், அது எப்படி வேணாலும் நடக்கலாம், வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அதில் ஒரு பெரிய ஒரு நாட்டம் இல்லாமல் அதை ஒதுக்காமல் அதை கடந்து வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இதர்களுக்கு நடுவே சாட்சியா உணர்வாக அவர்கள் வாழ்வார்கள் அப்படிங்கிறது தான் இதுல அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதற்கடுத்து 92வது பாடல் என்ன சொல்றாருன்னா, மத்த 3 பேர்களை பத்தி சொல்றாரு. வரன், வரியன், வரிஷ்டன். இவர்கள் எல்லாம் சமாதி யோகத்திலே எப்பொழுதும் இருப்பார்கள். அதுல வரன் என்பவன் சமாதிக்கு தான் முயற்சி செய்து சமாதிக்குள் சென்று மீண்டும் அந்த சமாதி நிலையில் தானே வெளியே தன்னுடைய தேவைக்கு உண்டான சில உணவுகளையோ தங்குவதற்கு உண்டான இதையோ பயணத்தையோ எதையோ ஒன்று செய்து கொண்டு இருப்பான். வரியன் என்பவன் சமாதிக்கு செல்வான், மீண்டும் அவனுக்கு வெளியே வர தெரியாது. அவன் அறியாமல் அதே நிலையில் இருப்பான். அப்பொழுது அவனை சுற்றி இருப்பவர்கள் சில ஸ்லோகங்கள் ஏதாவது ஒரு முறையின் மூலியமாக அவனை அந்த சமாதி நிலையிலிருந்து மீண்டும் இந்த உடல் என்ற உணர்வுக்கு எடுத்துட்டு வருவார்கள். அப்படிப்பட்டவர்களை வரியன் என்றும், வரிஷ்டான் என்பவர்கள் எப்பொழுது இந்த பிரம்ம உணர்வான இந்த இருப்பு உணர்வுகள் சென்று விட்டார்களோ அவர்கள் மீண்டும் வரமாட்டார்கள். இதற்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் நம்ம அந்த வகுப்புல பார்த்திருக்கிறோம். இதுதான் அதனுடைய மூல விளக்கங்கள். அப்ப இவர்களுக்குள்ள 4 பேருக்குள்ள
4 பேருக்குள்ள வந்து எந்த ஒரு வித்தியாசம் வந்து இந்த பிராரத்த கர்மத்தினால வந்த இந்த உடல் மற்ற அவர்களுடைய வாழ்க்கை முறையில இருந்தாலும் அவர்களுக்குள்ள வந்து முக்தி வந்து ஒன்னே ஒண்ணுதான். அவர்கள் அடைந்த ஞானமானது ஒன்றுதான். அவர்கள் அனைவருமே விவேக முக்தியை அடைவார்கள். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுல இவர்கள் உயர்ந்தது இவர்கள் தாழ்ந்தது என்ற பாகுபாடும் கிடையாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த வரன் வரியன் வரிஷ்டான் 3 பேரும் அந்த சுக உணர்வு இந்த உடல்ல இருக்கும் போதே அந்த ஒரு பரவச உணர்வுல வந்து அதிகமா தன்னை ஆட்படுத்தி கொண்டு துக்கம் இல்லாத நிலையில் இருப்பார்கள். ஆனா இந்த விவகாரத்துல பிரம்ம வித்து என்பவன் உலகத்தோடு சேர்ந்து இந்த விவகாரத்துல அதிகமா ஈடுபடுறதுனால அவனுக்கு இந்த விவகாரத்தினால வரக்கூடிய சில துக்கம் அவனுக்கு இருக்கத்தான் செய்யும். அதுல இருந்து அவன் தவிர்க்க முடியாது. அப்படியே அந்த துக்கங்கள் அவனை நோக்கி வந்தாலும் அதை அவன் எப்பயுமே தன்னை வந்து சாட்சியாக இருப்பதினால் அந்த துக்கத்தை அனுபவித்து அவன் கடந்து போவானே தவிர ஏன் துக்கம் வருகிறது என்று வருத்தப்பட மாட்டான், ஏன் சுகம் வருகிறது என்பதை பற்றி அவன் என்ன பண்ண மாட்டான், இருக்காது. அதுதான் பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்ம வித்து அனுபவிப்பான். மொத்த 3 பேருக்கு துக்கமே கிடையாது. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி உடல்ன்ற உணர்வுல இருக்க மாட்டாங்க. உடல் என்ற உணர்வுல இருக்கிறவன் தான் உலகத்துக்கு ஏதாவது செய்ய முடியும், உலகத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும், சீடர்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும், இல்லாது ஏதாவது தனக்கு கிடைத்த விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும், பிராரத்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ முடியும். மற்ற 3 பேரும் வந்து அவர்களுடைய பிராரத்தமே ஒரு வந்து உடல்ல பல நேரம் இருக்கு, உடல் உணர்வுலயே பல நேரத்துல இல்லாம இருப்பதனால அவர்கள் வந்து துக்கமற்ற நிலை எப்பொழுதும் அந்த ஏகாந்த உணர்விலே இருப்பார்கள் என்பதுதான் இங்கு சொல்லப்படுவது. ஞானத்துல வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது இந்த பாடல்ல சொல்லி முடிக்கிறாரு. அதற்கடுத்த பாடல்ல வந்து பிரம்ம ஞானிகளும் கர்ம பேதையில் போல் வாழ்ந்தாலும் திறமுறு அஞ்ஞானம் செனியாத வழியது என்ற பரவச ஆகாசம் பட்டம் உன்னதோடும் ஓடு இருவேறும் ஆவார். அதாவது வேக முக்தி அடைவதற்கு உண்டான பிரம்ம ஞானிகள் அஞ்ஞானிகள் போல் கர்மம் செய்து வந்தாலும் வலிமை வாய்ந்த மறுபிறவி கிடைத்தற வழியன். அதான் மீண்டும் அவர்கள் பிறக்க மாட்டார்களா இல்ல பிறப்பார்களா என்று நீ கேட்டாய் என்றால் அவர்களுக்கு வந்து இந்த பஞ்சபூத தத்துவத்துல இருந்து அவர் சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. என்னன்னா, ஆகாயம் வந்து அனைத்து தத்துவத்தோடு கலந்து இருப்பது போல இருந்தாலும் அது தன்னை தனியாகத்தான் இருக்கும். இந்த ஆகாயத்திலிருந்து காற்றும், காற்றிலிருந்து நீரும், நெருப்பும், நெருப்பிலிருந்து நீரும், நீரிலிருந்து நிலமும் வந்திருக்கும். இந்த நிலம் இந்த 4 பூதங்களிலும் ஆகாசத்தை கலந்திருக்கும். ஆனா இந்த ஆகாசத்துல இந்த 4 பூதங்களும் கலந்திருக்காது. அதுபோல இந்த ஜீவன் முக்தர்கள் வந்து விவகாரங்கள் மற்ற அனைத்திலும் கலந்திருப்பது போல அவங்களுக்கு தோன்றதுனால அவர்கள் அதில் கலந்திராமல் தன்னை சாட்சியாக எப்பொழுதும் இருப்பார்கள் என்பதை விவரிப்பது விதமாக இதை கூறியிருக்கிறார். விவேக முக்திக்கு உண்டான வழியையும் அவர் வந்து சொல்லுகிறார். அதுக்கடுத்து பாடல்ல வந்து ஜீவன் முக்தர்களை வழிபடுவர்களுக்கு வந்து மும்மூர்த்திகளை வழிபடுவதை விட இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்கும். அந்த பலன்கள் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு வந்து நேரடியான அந்த திருஷ்ட பலன் அதிர்ஷ்ட பலன் ரெண்டுமே அவர்களால என்ன பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நேரடியான ஞானத்திற்கு உண்டான அந்த வாசனைகளை கலந்து மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீ இறைவனை கும்பிடுவதை காட்டிலும் ஜீவன் முத்தன ஞானிகளை நீ வந்து உடல்ல இருக்கும் பொழுது அவர்களோட நீ இருக்கும் பொழுது உன்னுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் என்பதுதான் இந்த பாடலுடைய சுருக்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இது வரைக்கும் நான் ஜீவன் முக்தியை பத்தி சொல்லிட்டேன், ஜீவன் முக்தர்களை பத்தி சொல்லிட்டேன், இதுக்கு மேல விவேக முக்தியை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இது வேதத்திலையும் இந்த மாதிரி அவர்களை பூஜை செய்யலாம், வணங்கலாம் என்று பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குங்கிறதையும் இங்க குறிப்பிடுகிறார். விவேக முக்திக்கு வந்து சொல்லும் போது இந்த 3 கர்மங்கள், சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம், இந்த 3 கர்மம் எப்படி வந்து அவர் தீர்க்கப்படுகிறது, எப்படி ஞான தீயினால வந்து அந்த மொத்த சஞ்சித கர்மம்னா என்னது, பல ஜென்மமான கர்மங்கள் நம்ம இதுல இருக்கிறது, பிறப்பெடுக்காம இருக்கக்கூடிய வாசனைகள், இந்த ஞானத்தினால அந்த வாசனைகள் அனைத்தும் அழிந்து விடுகிறது. இவனுக்குள்ள அந்த ஞானம் தெளிவா இருக்கிறதுனால ஆகாமத்தையும் சேர்க்காம இருக்கிறான், பிராரப்தம் மட்டும் என்ன பண்றான், வாழ்ந்து இருந்து சென்று விடுவான். அப்படிங்கிறத தொடர்ந்துதான் இந்த மற்ற பாடல்கள் எல்லாம் சொல்ல போறாரு. இப்ப என்ன சொல்றாரு, அதான் பிராரப்த கர்மத்தை மட்டும்தான் அவர்கள் அனுபவித்து தீர்ப்பார்கள், அவர்களுக்கு ஆகாமியும் கிடையாது சஞ்சிதமும் கிடையாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா இங்க வந்து எல்லாம் எரிஞ்சு போயிடுது ஞானத்தினால அப்படிங்கிற பாடல்ல சொல்றாரு. பொறுமையால் பிராரப்தத்தை புசிக்கும் நாள் செய்யும் கர்மம் மறுமையில் தொடர்ந்துடாமல் மாண்டு போகும் வழி என்னதென்றால், இப்ப இவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இவர்கள் வந்து அடுத்த பிறப்பு எடுக்க மாட்டாங்க, ஆகாமியும் கிடையாது சஞ்சிதமும் கிடையாது.
ஆனா பிராரப்தத்துல உடம்பு இருக்கிற வரைக்கும் அவர்களால் செய்யப்படக்கூடிய கர்மங்களுக்கு எங்க போவோம், அது என்ன ஆகும் போது அவர்களை இகழ்ந்தோ அவர்களை நிந்திப்பவர்களுக்கு அந்த கெட்ட கர்மங்கள், அவர் உடம்பினால் செய்யப்படக்கூடிய கெட்ட கர்மங்கள் சென்றுவிடும். அவர்களை பூஜிப்பவர்கள், அவர்களை தொடர்பவர்கள், அவர்களிடமிருந்து தன்னை பக்குவப்படுத்தக்கூடிய யாரெல்லாம் கூட இருக்கிறார்களோ, நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த புண்ணிய கர்மங்கள் அனைத்தும் சென்றுவிடும் அப்படிங்கறத தான் இந்த பாடல்ல சொல்றாரு. பாடல் 98ல இந்த சரீரங்கள் எப்படி விட்டு போகிறது அப்படிங்கிறாரு. அந்த ஞானம் ஒரு பெரிய தீ, ஜோதி, சிவம்பிரகாச ஜோதி. அதனால காரண சரீரம் அழிந்து விடுகிறது. சூட்சம சரீரம் உடல் விட்ட மாத்திரத்திலே சூட்சமமான அந்த பஞ்சபூத சூட்சமத்தில் கலந்து விடுகிறது. ஸ்தூல சரீரம் பஞ்சபூதமான அந்த ஸ்தூலத்துல கலந்து விடுகிறது. அந்த சூட்சம சரீரம் பிரம்மத்தோட என்ன ஆயிடுது, போய் அந்த பஞ்ச தன்மாத்திரையில் அந்த சொரூபத்தோட சொரூபமாக என்ன ஆயிடுது, கலந்து விடுகிறது. அததான் இந்த பாடல்ல அவர் என்ன பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. சூட்சம சரீரம் உலை இரும்பு விட்ட நீர் போல தகதகன் எரியக்கூடிய அந்த சிவப்பா இருக்கக்கூடிய அந்த இரும்புல நம்ம தண்ணியை தெளிச்சோம்னா அந்த தண்ணி அது பக்கத்துல போறதுக்கு முன்னாடி ஆவியாகி போயிடும். அது போல இவர்கள் உடம்பை விட்ட மாத்திரத்துல இந்த சூட்சம சரீரம் என்னது, சொரூபத்தோட கலந்துடும். உடல் மண்ணோடு மண்ணாட இந்த பஞ்சபூதத்தோட கலந்து விடும். காரணம் நேச்சுரலா இருக்காது. அவர்கள் சொரூபமாக மாறி விடுவார்கள். துரியமாய் விபுவாய் நின்ற சொரூபத்தில் இறந்து போமே அப்படின்னு அந்த பாடலை சொல்லி முடிச்சிட்டாரு. ஒரு 99, 100, 101 இந்த பாடல் மூலியமாக என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப நீ கத்துக்கிற இந்த ஞானம் புதுசா நீ அடையப்படுவதில்லை. ஏற்கனவே ரொம்ப காலமா உனக்குள்ள எப்போதும் இருக்கிற ஞானம் தானே தவிர சத்குருனாலேயோ சாஸ்திரத்தை படிக்கிறதுனாலயோ புதுசா நீ அடையப்படுறது கிடையாது. ஒரு கிணறு தோண்டின இடம் பள்ளமாயிடுது, அங்க ஆகாசம் வந்துடுது. அந்த ஆகாசம் புதுசா வரல, ஏற்கனவே இருந்த ஆகாசம் தான். இப்ப அதை நம்ம மண்ணை எடுப்பதினால் அந்த ஆகாசத்தை பார்ப்பது போல நமக்குள் ஏற்கனவே நம்ம சொரூபமாக தான் இருக்கிறோம். இப்ப நீ புதுசா நீ ஒண்ணு கண்டுபிடிக்கல, அது ஏற்கனவே இருக்கிறது மறைச்சிருந்துச்சு. இப்ப நீ அதை என்ன பண்ணிக்கிட்ட, தெளிவாக நீ உணர்ந்து விட்டாய் அப்படிங்கறத இந்த பாடல் மூலியமா சொல்றாரு. அதற்கு அடுத்த பாடல் என்ன சொல்றாருன்னா, காணல் நீர் கிளிஞ்சல் வெள்ளி கந்தர்ப்ப நகர் கனாவூர் வானமை கயிற்றால் பாம்பு மலடி செய் முயலின் கோடு பிணமாம் தரிய தரிவு மானின் பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே. இந்த உதாரணங்கள் மூலியமாக இது எல்லாமே மித்தியாவான விஷயங்கள். இதை நீ எடுத்துக்கவே எடுத்துக்காத, ஞானம் மட்டும்தான் மெய். அந்த சீடனுக்கு என்ன சொல்றாரு, நீ பிரம்மமான சாட்சி உணர்வு மட்டும்தான் மெய், அதற்கு அந்நியமா இருக்கிறது அனைத்துமே பொய். இந்த உதாரணங்கள் மூலியமா உனக்கு பல தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்பயும் ஃபைனலா உனக்கு சொல்றேன், இதுதான் உண்மை, இதுதான் என்னுடைய ஆணை, இதுதான் என்னுடைய ஆஞ்ஞா, இதுதான் என்னுடைய அனுபவமும். அதனால இந்த அனுபவத்திலே எப்பொழுதும் திளைத்து இருந்து விடுவாய் அப்படின்னு சொல்லி அவரை சீடனை குரு பிளஸ் பண்ணி இந்த தத்துவ விளக்க பாடலை இந்த கடைசி பாடலை நிறைவு செய்யறார். என்ன சொல்றாரு, இந்த உலகம் அனைத்து மித்யா, ஞானம் மட்டுமே மெய், பிரம்மமாகிய உன்னை மறந்து விடாதே, இது என்னுடைய ஆஞ்ஞை. நீ பிரம்மம் தான் அப்படிங்கிறத எந்த விதத்திலும் என்ன பண்ணிடாத, மறந்துடாத. அப்ப மறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இந்த 3 தடைகள் நாம சொன்னோம்ல, அந்த 3 தடைகளினால் மறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதோட இந்த தத்துவ விளக்க படலங்கள் முடிந்து விட்டது. இப்ப அதுக்கு அடுத்து சந்தேகம் தெளிதல் படலம். சந்தேகம் தெளிதல் படத்துல 180 பாடல்கள் பக்கம் இருக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இப்ப தத்துவ விளக்க படலத்துக்கும் சந்தேகம் தெளிதல் படலுக்கும் என்ன வித்தியாசம்னா, தத்துவ விளக்க படத்துல ஒரு சிஸ்டமேட்டிக்கா கிரியேஷனை பத்தி சொல்லியிருப்பார். சிஸ்டமேட்டிக்கா ஆரோபத்தை பத்தியும், அதுக்கப்புறம் அத்தியாசத்தை பத்தியும், ஆவரணத்தை பத்தியும், விக்ஷேபத்தை பத்தியும், பஞ்சீகரணங்கள், அது ஃபுல்லா குருவோடைய உபதேசம் நேரடியாக அனைத்தும் இப்படி 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 உருவானது. அதாவது ஒரு சீடன் எப்படி தேடி வரான், அவனை சாதன சதுஷ்டத்துக்கு தயார்படுத்துறாரு. தயார்படுத்தினதுக்கு அப்புறம் அவனை பக்குவமானதுக்கு அப்புறம் அவனுக்கு உபதேசத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த அத்வைத ஞானமான எவ்வாறு உருவாகியது இந்த உலகம், எவ்வாறு இருக்கிறது பஞ்சகோஷங்கள், எவ்வாறு இருக்கிறது சரீரங்கள், இதுல ஆவரணம்னா என்ன, விக்ஷேபம்னா என்ன, ஒவ்வொன்னா ஸ்டெப்பா சொல்லி கடைசியில இந்த தத்துவமசி மகா வாக்கிய உபதேசமும் கொடுத்து அதுல எதை நீ எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கூடாதுங்கும் போது ரொம்ப காலமா அந்த சீடன் அவருடைய உபதேசத்தை கேட்டு அதை பயிற்சி செய்து தனக்குள்ள அந்த ஒரு நிலையை என்ன பண்றான், அடைஞ்சிடறான். இந்த பகுதி வரைக்கும்
அவர் டோட்டலி எஜுகேட்டட். இது வரைக்கும் என்னது கம்ப்ளீட்டா வேக முக்தி, ஜீவன் முக்தி, இதெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இதுதான் தத்துவபதத்துல நம்ம என்ன பார்த்தோமோ அந்த சப்ஜெக்ட் என்னது இது வரைக்கும் இதை வந்து சொன்ன மாதிரியே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் என்னன்னா, அந்த சீடன் தனக்குள்ள அந்த அனுபவம் அடைந்த பின்பும் அவன் மனதில் எழுகின்ற சில சந்தேகங்கள், சில சம்சயங்கள், 3 விதமான சந்தேகங்கள் ஏற்படுது. பிரமாண சம்சயம், பிரமேய சம்சயம், பிரமா சம்சயம் சொல்லுவார்கள். அப்படின்னா என்னன்னா, எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவியாக எது இருக்கிறது? இந்த நூல்கள் தான் இருக்கிறது. இந்த பிரமாணம், இந்த நூல்கள், நம்ம வேத சாஸ்திரங்கள் எல்லாம் என்னது பிரமாணம் என்று சொல்லுவோம். இந்த நூல்களே சரியா? இது சொல்லி இருக்கிறது சரிதானா? இந்த நூல் கரெக்டா எழுதப்பட்டிருக்கிறதா? இது கரெக்ட் உண்மையத்தான் சொல்லுதாங்கிறதுல சந்தேகம் வரலாம். ஏன்னா அது உண்மைதான் சொல்லுதுன்னு நினைச்சு அதை நினைச்சு நான் பாட்டுக்கு இதை கேட்டுட்டு இருக்கேன். நாளைக்கு அதுவே தவறா இருந்துச்சுன்னா மொத்தமும் தவறா போயிடுமே அப்படின்ற மாதிரி சந்தேகம் நமக்கு வரலாம். அல்லது அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆத்மானா என்ன, பிரம்மம்னா என்ன, அல்லது உலகம்னா என்ன, சிருஷ்டி, இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சரியா தவறா? கடைசியில நான் இந்த உடல் அல்ல, நான் தேகம் அல்ல அப்படின்ற இந்த உணர்வு, இந்த பிரமா சம்சயங்கிறது அதை விடுறது. உலகத்தெல்லாம் பொய்ன்னு சொல்லிடலாம், இதெல்லாம் பிரம்மன்னு சொல்லிடலாம். ஆனா இந்த தேக உணர்வை நான் விட்டுட்டேனா, அது முழுவதுமாக விட்டனா, அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள், இந்த மாதிரியான நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்கள் அனைத்தையும் முழுவதுமாக தெளிந்தால் மட்டும்தான் நாம எப்பொழுதும் அந்த சாட்சி உணர்விலே இருக்க முடியும். இப்ப இவன் ஒரு விதமான செட்டப்பான குரு கிட்ட உட்காந்து படிச்சு ட்ரெயின் ஆயிட்டான். புரியுதா இல்லைங்களா? இப்ப நான் பல நேரத்துல சொல்வது உண்டு, வேற வேற சாஸ்திரங்கள், வேற வேற மதங்கள், வேற வேற சம்பிரதாயங்கள் இதே ஆத்மாவை ஹேண்டில் பண்றாங்க, இதே ஆத்மாவை உபதேசிக்கிறாங்க, இதே உலகத்தை எப்படி உருவாக்குனதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஆத்மாங்கிற வார்த்தைக்கான அர்த்தமும் வேறுபடுது. அந்த ஆத்மா என்னன்னு அவங்க சொல்லக்கூடிய விதமும், எப்படி அது உருவாகியது என்ன, இதெல்லாமே என்னது சைவத்திற்கும் வைஷ்ணவத்திற்கும் விசிஷ்டாத்வைத்திற்கும் அத்வைதத்திற்கும் சாங்கியத்திற்கும் யோகத்திற்கும் வைசீச மதத்திற்கும் தர்க்கத்திற்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கின்றன. சார்வாக்கியம் இருக்கின்றது, பௌத்தம் இருக்கின்றது, இதெல்லாம் நிறைய விஞ்ஞானவாதி, எவ்வளவோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கின்றன. சூரியன் தான் முதற் கடவுள் என்று சொல்வதும், இந்திரியம் தான் அதற்கு மேல் எதுவும் என்று சொல்வதும், நெருப்பு தான் கடவுள் ஆத்மா என்று, இந்த மாதிரி ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கக்கூடிய இதுதான் ஆன்மா, இதுதான் சத்தியம் என்று அதை பின்பற்றுபவர்கள் இருக்கிறார்கள். அதை பின்பற்றி பல மதங்கள் இருக்கின்றன. அவர்களுக்குன்னு பிலாசபி வச்சிருக்காங்க. அதுங்க இப்படிதான் கிரியேட் ஆயிருக்குன்னு ஒரு சிஸ்டம் ஆஃப் ஒவ்வொரு கிரியேஷனுக்கும் வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த சீடனானவன் ஒரு விதத்துல இவன் பக்குவப்பட்டு தனக்குள்ள ஒரு அனுபவம் அடைஞ்சிருந்தாலும் விஷயங்களை பத்தி அவனுக்கு என்ன கிடையாது, முழுமையான ஒரு ஞானமோ அறிவோ அவனுக்கு கிடையாது. இப்ப மத்தவங்க அவங்களோட விஷயத்த சொல்லி ஒண்ணு கன்ஃபியூஸ் பண்ணும்போது, இல்ல இது இப்படிதான் உருவானது, இது இப்படிதான் நடந்ததுன்னு சொல்லும் போது, இவன் அவர்களுடைய கோட்பாடுகளையோ அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தினாலும் தனக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஞானத்தின் மீது சந்தேகம் வந்துவிட்டால் இவனுடைய மொத்தமும் என்ன ஆயிடும், காலி ஆயிடும். அப்ப தனக்கு கிடைக்கப்பட்டிருக்க ஞானமானது, இந்த உபதேசமானது, அனுபவமானது, இதுதான் இறுதி சத்தியமா, இதுதான் இறுதி உண்மையா அப்படிங்கிறத மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருப்பதை ஆராயும் பொழுது அவர்கள் எப்படி சொல்லி இருக்கிறார்கள், அவர்கள் எதை சொல்ல வருகிறார்கள், அதுதான் இறுதியா, இதெல்லாம் நம்ம எல்லாம் என்ன பண்ண வேணும், கான்டம்ப்ளேட் பண்ணி அதை எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணணும். ஒதுக்கி இறுதி சத்தியம் இதுதான் என்பதை அவனுக்குள்ள தெளிவாக தீர்க்கமா வர்ற வரைக்கும் அவனுடைய சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் மற்ற ஒரு பிலாசபி அவங்க ரொம்ப தெளிவா அப்பெல்லாம் வாக்கியாத சதஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சங்கராச்சாரியார் போய் ஒவ்வொரு இடத்துக்கு போய் பௌத்த மதத்தை போய் அங்க நீங்க சொல்றது தப்பு, இதுதான் சரி அப்படின்னு நிலைநாட்டிட்டு அவங்களையெல்லாம் இதுக்கு என்ன பண்ணிடுவார், இந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ற மாதிரி மாத்தி இருப்பார். புத்தர் வந்த காலத்துல இந்த சனாதனிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பௌத்தியமா மாறி. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மகான்கள் வரும்போது அவர்களுடைய தாக்கத்துல அந்த கோட்பாடுக்கு பின்னாடி போயிடுறாங்க. காரணம், தனக்கு கிடைத்த அனுபவங்கள் அனுபவமே கிடைக்காம போயிடுறது. அப்படி கிடைச்சிருந்தாலும் அது தீர்க்கமாக இதுதான் இதுதான் அல்டிமேட்டான ஒரு விஷயமாங்கிறதுல அவர்களுக்கு சந்தேகம் இல்லாம அவர்கள் தெளிவான தன்னுடைய இருப்பு உணர்வுல இருக்க வேண்டும். புரியுதா? இரண்டாவது, இந்த சீடனுக்கு கிடைச்சிருக்கிறது என்னது, முதல் அனுபவம்.
ஒரு பெரிய டேம் இருக்கு, அந்த டேம்ல ஒரு ஹோல் விழுந்துருச்சு. ஹோல் வழியா தண்ணி லீக் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஹோல் தான் பிரேக் த்ரூ. அந்த ஹோல் விழுந்துருச்சுன்னா கொஞ்ச நாள்ல டேம் கிராக் ஆகி ஒரு நாள் டேமே என்ன ஆயிடும், உடஞ்சு கீழே விழுந்துரும், தண்ணி எல்லாம் போயிடும். ஆனா அந்த விரிசலோ கிராக் விழுறதுக்கு தான் டைம் எடுக்குமே தவிர அதுக்கு மேல எல்லாம் என்ன ஆயிடும், ஒரு குறிப்பிட்ட காலத்துல சீக்கிரம் டேம் உடஞ்சு விழுந்துரும். அது போல நம்மளுடைய அஞ்ஞானமான நமக்குள்ள இருக்கக்கூடிய அஞ்ஞானத்துல முதல் அனுபவமான இந்த ஞான அனுபவம், ஒரு கிளிம்ஸ் நமக்குள்ள ஒரு சத்தோரி போல நமக்குள்ள ஒரு பிளாஷ் லைட் அடிச்ச மாதிரி மின்னல் வந்துட்டு போற மாதிரி நமக்கு அந்த வெளிச்சத்தை காட்டிட்டு போயிடுச்சுன்னா, ஒரு இருட்டுல இருக்கிறோம், மின்னல் வருது சடனா, அந்த நேரத்துல டக்குன்னு வெளிச்சமா தெரியுது, திடீர்னு வருது. அப்ப அந்த நேரத்துல தெரியிற வெளிச்சத்துல நமக்கு பாக்குறோம்ல சில விஷயங்கள். அது போல இவனுக்கு இந்த உபதேசத்தை கேட்டு அதை நிதித்தியா அதை சிரவண மனனத்தை பண்ணி அவனுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணி அவனுக்குள்ள ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருச்சு. அவன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான், நீயும் நானும் ஒண்ணுதான் குருவே அப்படின்னு ஒரு பாடல் அழகா சொல்றான். இதுக்கு மேலேயும் தடைகள் இருக்குதா அப்படின்றான். நான் தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலும், இந்த நேரத்துல நீ அடைஞ்ச இந்த நேரத்துல நீ தெளிவா அந்த பரவச உணர்வுல நீ இருக்கிற. ஆனா நீ அதுக்கப்புறம் இதே உடம்புல உன் பிராரப்தத்தினால நீ வாழ்ந்துகிட்டே இருக்கும் பொழுது பல ஜென்மத்தினால வந்த இந்த வாசனைகள் இந்த அனுபவத்தையும் தாண்டி உன்னை மறைப்பதற்கு, உன் அறிவை மறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறது தான் அந்த குரு சொன்ன விஷயம். அப்ப அது மேல வந்துடாம, அது ஓவர்டேக் பண்ணிடாம, அது டாமினேட் பண்ணிடாத அளவுக்கு உனக்கு கிடைச்சிருக்கு இந்த அனுபவத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணு, சாலிடிஃபை பண்ணு, ரொம்ப ஸ்திரமாக்குங்கிறது தான் சொல்றாரு. அந்த ஸ்திரமாக்குங்கிறதுக்கான விஷயங்கள் தான் இது எல்லாமே. இதுக்கு மேல நம்ம பார்க்கக்கூடிய இந்த சந்தேகம், தெளிதல், படலம் எல்லாம் அவன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்ட கேள்வியெல்லாம் தெளிவில்லாத போது கேட்ட கேள்வி. இப்ப அவனுக்குள்ள ஒரு தெளிவும் வந்திருக்குது. அப்ப அந்த தெளிவுல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் மிகவும் நுட்பமாகவும் மிகவும் ரொம்ப ஒரு டெக்னிக்கலான கேள்விகளா இருக்கும். நிறைய சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் அது என்ன பண்ண முடியும். அவனுடைய கேள்விகளுக்கு இப்ப ஒரு வீடு கட்டுறோம், நம்ம போய் பாக்குறோம், நமக்கு பெரிய அதுல ஒரு ஃபால்ட் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு இன்ஜினியர் வந்தா நினைச்சுங்க, அவன் கண்ணுக்கு கரெக்டா தெரியும், இது ஏன் இங்க இப்படி இருக்குது, இது கொஞ்சம் அப்படி பண்ணிருக்கணுமே, இது இப்படி பண்ணிருக்கணுமே. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த டெக்னிக்கலா கரெக்டா அதை நோட்டிஃபை பண்ணுவாங்க, நமக்கு தெரியாது. அதுபோல இங்க சீடனானவன் அவரோட உபதேசத்துல கேட்டு இப்ப தத்துவ ஞானம் அவனுக்கு வந்திருக்கு. இந்த ஞானத்துல இருந்து இப்ப அவன் திருப்பி கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க நீங்க இப்படி சொன்னீங்களே, அங்க நீங்க அப்படி சொன்னீங்களே, இதுக்கு அதுக்கும் காண்ற, இது என்னது எதிரெதிரா இருக்குது, இது எப்படி இதுக்கு ஒத்து வரும், இது இப்படி இதுக்கு மேட்ச் ஆகலையே, ஸ்ருதி வாக்கியங்கள் இப்படி சொல்லுதே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டே வருவான். அந்த சந்தேகத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாரு, குருவானவர் விளக்கம் கொடுத்துக்கிட்டே அவனை கடைசியில சந்தேகமற்ற நிலைக்கு, இதுக்கு மேல அவனுக்கு சந்தேகமே எழ முடியாத அளவுக்கு அவனை என்ன பண்ணிடுவாரு, அவனோட புத்திய ஸ்திரமாக்கிடுவார், பிரம்மாகார விருத்திய ஸ்திரமாக்கிடுவார். அததான் இந்த சந்தேக விளக்கப்படல்களத்துல பார்க்க போறோம். தமிழ்ல இந்த கைவல்ய நவநீதம் வேதாந்த நூல் ஒரு அருமையான ஒரு நூல். இது எல்லா இடத்துலயும் சொல்லி தருவாங்க. வேதாந்த சார்ந்து இருக்கக்கூடிய ஆசிரமங்கள் எல்லாம் இந்த கைவல்ய நவநீதத்தை ரொம்ப அழகா டீச் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளிஃபைடான எளிமையான ஒரு நூல். நல்லது.